ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பேசும் வாழ்க்கை. நான் உங்கள் ஆகாஷ். லிட்ரலி பல மாதங்கள் கழித்து எபிசோடு வருது அப்படின்னு நினைக்கிறேன். அதை பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த எபிசோடில் நம்ம ஆருயிர் நண்பர் சுதன் ப்ரோ மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுதன் ப்ரோ. வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய். வணக்கம் வணக்கம் ஒரு வணக்கம். ஸ்பெஷல் எபிசோடு, இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சொன்னதே அவர் தான். இல்லைன்னா எபிசோட் வரத்துக்கு இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆயிருக்கும். ஜூன்லேருந்து கம்பேக் கொடுத்து போன்ற லெவலுக்கு ஆயிருக்கும் பாட்காஸ்ட்டு. அவ்வளோதான், செகண்ட் ஹாஃப்ல அடிக்கலாம். செகண்ட் ஹாஃப் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிருக்கோம் கதை பேசும் வாழ்க்கை. ஆனால் இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ப்ரோ, துரந்தர் 2 பற்றி பேசியே ஆகணும் பாட்காஸ்ட்டில் அப்படின்ட்டு பால் தான் என்னை இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாரு. பல வேலைகள், பல லைஃப் சம்பந்தமான வேலைகள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெறும் யோசனையிலே போயிடுச்சு இந்த 3 மாதம். பாட்காஸ்ட் எங்கடா அப்படின்ட்டு கேட்குற அந்த 4-5 நண்பர்களுக்காக இந்த பதிவு. அப்புறம் ப்ரொகாஸ்டினேஷன் வேற, கூடவே ஜாப் அப்ளிகேஷன். நானும் ப்ரொகாஸ்டினேஷனும் இப்போ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால என்னால் அதை விட்டு அது பண்ண முடியல. ப்ரொகாஸ்டினேஷன், டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்ட்டு ஜாலியாக போயிட்டுருக்கு. அதில் கதை பேசும் வாழ்க்கையையும் மறந்தாச்சு. என் வாழ்க்கையும் மறந்துட்டேன், கதை பேசும் வாழ்க்கையும் மறந்துட்டேன். அதில் வாழ்க்கைன்னு ஒன்று வருதுல்ல, அதனால மறக்கிறது வழக்கம் தான். சே, என்ன பண்ணுறதுங்க. ரொம்ப டைம் எடுக்காமல் டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருவோம். துரந்தர் 2 பற்றி பேச போகிறோம். லைக் ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷன். மொத்தமாக துரந்தர், அவ்வளோதான். துரந்தர் 1 2 துரந்தர் 2 பற்றி மோஸ்ட்டாக கவர் பண்ணுவோம். அது லைக் ஒரு 2 செக்மெண்ட்டாக இருக்கும் அது இந்த எபிசோடுன்றது. லைக் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து எப்படின்னா, நம்ம வெறும் படத்தோடைய ஸ்க்ரீன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டும், செகண்ட் பார்ட்டு லைக் லெட்ஸ் டாக் அபவுட் த ப்ரொபகேண்டா. அது ரிலேட்டடாக நம்ம பேசுவோம். ப்ரொபகேண்டா சைக்காலஜிக்கலி இது எப்படி வந்து இது பண்ணுது அப்படின்றத பற்றி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த எபிசோடில் பேசுவோம். ஸோ முதல் பார்ட்டுக்கு நம்ம நகர்வோம். துரந்தர் டைரக்டட் பை ஆதித்யா தர். ஒரு ஃபேமஸான ஒரு டைரக்டர் தான் அவர். அவருடைய முதல் படமே வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், உரி அப்படின்னு நினைக்கிறேன். அதுவுமே நல்ல அக்ளைம்டு ஒரு மூவி. அது இந்த படத்துடைய கதாநாயகன் ரன்வீர் சிங் மற்றும் மாதவன், அஜய் சன்யால், அம்சா அலி மசாரி, ஜஸ்கிரத் சிங்கா வந்து ரன்வீர் சிங் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து எலினா வந்து ஜாரா அர்ஜுனா. சார் தெய்வ திருமகள்ல பார்த்ததுங்க. திடீர்னு என்ன பாலிவுட்டுக்கு வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. நேற்று நேரம் சின்ன பொண்ணுன்னு பார்த்தா குழந்தையோட வளர்த்து நிற்கிது. என்னங்க. மற்றும் பலர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக எனக்கு துரந்தர் 2 எப்படி இருந்ததுன்னா, லைக் எல்லாருக்குமே இந்த தாட் இருந்திருக்கும். துரந்தர் 1 வந்து 3.5 மணி நேரம், இந்த படம் வந்து 4.5 மணி நேரம். துரந்தர் 1 கூட நான் வந்து அதோட டியூரேஷன் காரணமாக நான் தியேட்டரில் போய் பார்க்கல. என்னடா இத்தனை மணி நேரம் படத்தில் உட்காந்து தியேட்டரில் பார்க்க முடியாது அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம சுதன் ப்ரோவே என்கிட்ட சொன்னார், ஃபர்ஸ்ட் பார்ட் 3.5 மணி நேரம் நல்லா இருந்தது, நீங்கள் தியேட்டரில் பார்த்துருக்கலாம். லைக் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக அது படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கதை ரீதியாக சொல்ல, பட் ஏதோ டெக்னிக்கலாக நல்லா இருந்தது ப்ரோ அப்படின்னு அவரே சொன்னார். பட் நான் தான் கான்ஷியஸாக அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் ஓகே, அது அப்புறம் இதில் பார்த்ததுக்கப்புறம் 2 எப்படியாவது தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்ட்டு போனது. 2 ஆனால் 4.5 மணி நேரங்க. நைட் ஷோ போயிட்டு காலைல வந்தானுங்க பசங்களாம். காலைல சன்ரைஸ் பார்க்க வரானுங்க. அந்த நிலைமை ஆயிடுச்சு. நாங்கள் போனது ப்ரீமியர் 18ஆம் தேதி தானே, 18 நினைக்கிறேன். 19 மார்ச் 19 தான் படம் ரிலீஸ். ஓகே மார்ச் 19 ரிலீஸ், 18 ரைட். ஆமாங்க, அது வேற பெரிய பஞ்சாயத்து ஆச்சு போல. இதுலலாம் பிவிஆர்லாம் செகண்ட் ஹாஃப் இது வரல, செகண்ட் ஹாஃப் ரீல் வரல. தமிழே எங்க ஓடல, தமிழே பிரீமியர் கிடையாது, ஹிந்தி மட்டும் தான். ஹிந்திக்கே சப்டைட்டில் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. ஆமா நிறைய தேட்டர்ல இல்ல. நாங்க போனதுலயே நிறைய இடத்துல சப்டைட்டில் இல்ல, சும்மா தான் ஓடிட்டு இருந்தது. அதே மாதிரி டிக்கெட் கவுண்டர் நாங்க போய் பார்த்தோம் எப்படி இருக்கு என்னன்னு. பார்த்தா அந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல வடக்கணுங்களா நிப்பானுங்களா, பிரீமியர் பார்த்தாக்கா எல்லாருமே ஃபுல்லாவே அந்த நாங்க போனது வரதராஜா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து இதுதான் ஃபுல்லாவே வடக்கன்ஸ் தான் இருந்தாங்க. நாங்க போன தியேட்டர் இப்படிதான். எதெல்லாம் நம்ம ஊர்ல மொக்கையாக ஒரு சீனா பார்ப்போமோ அதெல்லாம் கத்துறானுங்க உட்காந்துட்டு. 2க்கு இது நடந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு நல்லா பண்றது. அதான் எனக்கே இல்ல நான் வந்து மார்ச் 19 போனேன். நான் போன தியேட்டர்ல எல்லாமே கரெக்டா தான் இருந்தாங்க. மார்ச் 19 எல்லா பிரச்சனையும் இதுவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது 10க்கு ஏன் 18 போனோம்னா,
நான் உங்க கூட வந்திருப்பேன். ஏன்னா அவனை என்ன பண்றானுங்க, ட்விட்டர் திடீர்னு ஒன்று போட்டு கிளப்பி விட்டானுங்க அன்கட்லாம். அதேதான் அதேதான். நானுமே ரொம்ப லேட்டா டைம் எடுத்து ஓகே ஒரு வீக்கெண்டா போவோம் அப்படின்ற ஒரு இதுல தான் பார்த்தேன். லைக் சாட்டர்டே சண்டே போவோன்ற பார்த்தேன். இவங்க இருக்கிற இதுல எதையாவது கட் பண்ணி விட்டுற போறாங்க ஸ்டேட். ஏன்னா திடீர்னு ஒரு இது பொருளி ஒண்ணு பரவுச்சு பாத்தீங்களா? தமிழ்நாடு, இது கேரளா, வெஸ்ட் பெங்கால்லாம் எலெக்ஷனு, மாடல் கோர் ஆஃப் கண்டக்ட், அதனால படத்தை நிறுத்திடுவாங்க, வெறும் ஒரு 4-5 நாள் தான் ஓடும் அப்படின்ட்டு ஒரு பொருளி போச்சு. நானும் அதனாலதான் சரி அடிச்சு பிடிச்சி இதை பாத்துருவோம் தியேட்டர்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னு போயிட்டேன். எனக்கு என்ன சொன்ன, எனக்கு இது பொலிட்டிக்கலா சொல்ல, இந்த மாதிரி இது மாதிரி இது பண்றாங்க அப்படி எலெக்ஷனுக்காக சொல்ல. என்ன சொன்னானுங்க, நிறைய வந்து குரூவலான சீனு, ரொம்ப வயலன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த சீன்லாம் தூக்கிடுவானுங்க, ஸ்டோரி பிளாட்டே மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ட்விட்டர்ல போட்டாங்க. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட், அதுவும் ஒண்ணு இருக்கு. அதான் சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களோட அப்படியே டக்குன்னு எதுவுமே யோசிக்காம மலையில கிளம்பணும். அன்னைக்கு நைட்டு மழை வேற. வாங்க நம்ம இப்ப ரிவ்யூக்கு போவோம். எனக்கு வந்து படம் எப்படி இருந்தது அப்படின்னா, 4.5 மணி நேரம் படம் அப்படின்ற ஒரு தாட்டு, ஒரு இது இருந்தாலுமே எனக்கு வந்து ஓவராலா சலிப்பு தட்டாம போச்சு. எனக்கு வந்து இந்த ஒரு 2.5 மணி நேரம் அந்த இதுல வந்து எனக்கு என்ன ஒரு தாட் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, என்ன ரொம்ப காஸ் அண்ட் எஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அதிகமா இருக்கே. ஓகே இது நடந்தது, ஓகே இது நடந்தது, இந்த எஃபெக்ட் நடக்குது, இதுக்கு வந்து இந்த காசை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து எனக்கு ரொம்ப இதுவாயிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. லைக் வந்து அந்த இதெல்லாம் வரும், இவர் வந்து ஹம்சா வந்து எல்லாம் அந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆனவங்க எல்லாரையுமே வந்து டைப்பா இது பண்ணிட்டு இருப்பாரு. லைக் எல்லாருமே பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு கொண்டுட்டு இருப்பாரு. அப்போ வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க. லைக் வந்து ஓகே இப்போ ஒருத்தரை கொண்டுட்டு அவருடைய பேக் ஹிஸ்டரியை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப அதை காட்டிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க, இதோட காசை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு சில பேருடைய இதை வந்து அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம அதை அப்படியே ஒரு மாண்டேஜ் ஷாட் மாதிரி வச்சு முடிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்து. மற்றபடி ஓவராலா நல்லாவே சூப்பரா போச்சு. நல்லா மேக்கிங் வைஸுமே நல்லா எடுத்திருந்தாரு. லைக் படம் அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த மூவி, இந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸே வந்து சூப்பரா துரந்தர் த ரிவெஞ்ச், எதுக்கு வந்து ரிவெஞ்ச் அப்படின்ற இந்த ஒரு இது கீவேர்டு இருக்கு அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த 10-20 மினிட்ஸ்ல இது பண்ணிருப்பாரு. அதுவுமே மேக்கிங் அந்த சூப்பரா இருந்தது. லைக் வந்து கோரா போகும். ஃபர்ஸ்ட் எடுத்து ஆரம்பிச்ச அந்த 10 நிமிஷத்துல வந்து போட்டு ஒரு குடும்பத்தையே ஒரு பழி வாங்கிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆரி 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 அப்படியே போயிட்டு இருக்கு அது பாட்டிக்கு. அது பார்க்கும் அதான் அது எவ்வளவு இன்டென்ஸான சீனு. ஆனா இவரு மியூசிக்கை போட்டு அது மியூசிக் பத்தி தனியா பேசணும்னா ஒரு செக்மெண்டாவே இதை பேசலான்ட்டு பாக்குறேன் நான் மியூசிக் பத்தியே. ஆனா போட்டு அந்த இன்டென்ஸான அந்த கிரிப்பிங்கான இந்த சீனை வந்து எப்படி அவர் ஒரு அந்த பிஜிஎம் போட்டு ஜாலியா ஒரு ராப்பை போட்டு ஒரு மாதிரி ஒரு ஜாலியா மாத்திட்டாரு அந்த சீனியானா. அந்த மாதிரி துரந்தர் 2 ஸ்டார்ட் ஆகும் போதே நல்லா ஒரு சூப்பர் இதோடவே இம்ப்ரெஷனோடவே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. மேக்கிங்கும் சரி, பாடல்கள் முக்கியமாக பிஜிஎம்ஸு, மியூசிக்ஸு நல்லா இருந்தது. அதை நான் என்னுடைய அதை பற்றின கருத்தை வந்து நான் அப்படியே போக சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, உங்களுக்கு எப்படி இருந்தது துரந்தர் 2 ஓவராலாக? எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு எனக்கு இது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து இதுக்கு அதிகபட்சம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு மாண்டேஜா கவர் பண்ணீங்கன்னா படமே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டோடய மெர்ஜ் பண்ணி விட்டுருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் 3.5 மணி நேரம் தானே விட்டானுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தானா கரெக்டாக இந்த படமே முடிஞ்சிருக்கும். இவங்க முக்கியமான ஈவெண்ட்டே பெருசா இல்லை இப்போ செகண்ட் ஹாஃப்ல. எல்லாமே இந்த செகண்ட் பார்ட் வந்து எனக்கு பெருசா எங்கேஜ் ஆகல பெருசா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நிறைய வில்லனு, ஸ்ட்ராங்கான ஆளு இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மேஜர் இக்பால்ன்ற கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பயங்கரமா இருந்தது. இந்த நீங்க பாத்துருப்பீங்களே இதுன்னா இந்த சீன் ஒண்ணு, ஒருத்தனை நம்ம இந்தியன் ஆர்மில இருந்து ஒருத்தனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவான். ஆமா ஆமா ஆமா. அந்த சீன்லாம் வந்து பார்த்தா அவனை ரொம்ப வெயிட்டான ஆளு. ஏன்னா இப்ப வந்து நீங்க நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா ரெஹ்மான் டக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ரொம்ப மெயினான ஆளுன்ற மாதிரி காட்டிப்பாங்க. ரெஹ்மான் டக்கெட், அப்புறம் சௌத்ரி அஸ்லாம், இவங்களுக்கு எல்லாருமே
டாப்பான ஆள் தான் மேஜர் இக்பால். ஒரு மெயின் கை, மொத்த இதுக்கே வந்து ஒரு மெயினான ஆள் மாதிரி காட்டினானுங்க. ஆனா இங்க செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் இக்பாலே வந்து ஒரு மாதிரி யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் வில்லன் மாதிரி மாத்திட்டாங்க. புரியுது புரியுது புரியுது. ஆமா ஆமா மேஜர் இக்பாலே வந்து ஏதோ ஒரு மாதிரி அவருக்கு வந்து அவ்வளவு இது கண்ட்ரோல் கிடையாது. லைக் அந்த நடக்கிற விஷயங்களுக்கு அவ்வளோ கண்ட்ரோல் கிடையாது. லைக் அவருக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, தாவூத் இப்ராஹிம் இருக்காரு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இதுவான மாதிரி எனக்குமே அதான். ஆனா அது ஃபீல் ஆச்சு. கரெக்ட். ஏன்னா வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுடைய ஒரு மேஜர் அவரை வந்து நல்ல ஒரு கிரிப்பான ஒரு எனிமியா அவர் இது பண்ணிருக்கலாம் பெரிய. ஏன்னா வந்து ரெஹமான் டெக்கேத்துன்ற ஒரு பெரிய ஃபிகர் வந்து அங்க முடிஞ்சிருச்சு. அவர் வந்து இறந்துட்டாரு. மேஜர் இக்பாலை வந்து நல்ல ஒரு டெரிஃபிக்கான ஒரு ஆப்பா காமிச்சிருக்கலாம், ஆன்டகனிஸ்டா காமிச்சிருக்கலாம். பட் ஆமா அது எனக்குமே இந்த தாட் இருந்தது. இதுவுமே வந்து இவர் வந்து ரெஹ்மான் டக்கேட் வந்து ஒரு நார்மலான ஒரு கேங்ஸ்டர், ஏரியா கேங்ஸ்டர், அதாவது கராச்சியில ஒரு கேங்ஸ்டர், அவ்வளவுதான், லேரியில. கரெக்டா? இவன் வந்து பார்த்தா மொத்தமா பாகிஸ்தான்ல இருக்க எல்லா கேங்ஸ்டருமே அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஆளு. ஒரு மேஜர் பவர்ல இருக்க ஆளு. யாரா இருந்தாலும் இவனை டிபெண்ட் பண்ணி இருக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல காட்டியிருப்பாங்க. மேஜர் இக்பால் அவ்வளவு பவரான ஆளு. நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இவரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த ரெட் ஸ்கிரீன் ஒரு ஸ்கிரீன் வரும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. ஏங்க ஒரு மேஜர் இக்பால் தானே எல்லாம் அந்த ஓபிஎம் ஐ மீன் இந்த ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்டது, இந்த கவுண்டர்ஃபிட் நோட்ஸ் சப்ளை பண்றது எல்லாம் ஒரு அந்த சிண்டிகேட்டுக்கே அவர் தான் ஒரு லீடர்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட்ல காமிச்சிருப்பாங்க. ஆனா செகண்ட்லயே காமிச்சாங்க தான். ஆனா அது ரொம்ப ஒரு கிரிப்பிங்கா இல்ல நீங்க சொல்ற மாதிரி. இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த ஆளு கேமியோ அளவுல தான் இருப்பாரு. அதாவது சௌத்ரி அஸ்லம் எவ்வளவு டைம் வராரோ அதோட கம்மியா தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இக்பால் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இவன் சஞ்சய் தத் கேரக்டர் வரதோட அர்ஜுன் ராம்பால் வர கேரக்டர் சீன் வந்து ரொம்ப கம்மியா வருவாரு. கொஞ்சம் இம்பாக்ட் அவுட் ஓடிடுற ஒரு ஆளு. அந்த ஸ்கிரீன் ரெட் ஸ்கிரீன் ஒண்ணு காட்டுவாங்கல்ல, இந்த மாதிரி மும்பை அட்டாக் வச்சு, அதெல்லாம் ஆளு வந்து வச்சு என்னடா பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்டர் டீல் பண்ணுவாரு இவங்க எல்லாருமே, மொத்த கேங்கையுமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா இவர் ஏதோ ரன்வீர் சிங்க்கு வேலை பாக்குற மாதிரி இருக்காரு எனக்கு பாக்குறப்ப, ஒரு படமாவே பார்க்கும்போது. இவர் மேஜர் இக்பால் வந்து ஏதோ ஒரு ரன்வீர் சிங்காக வந்து ஒரு இவரை மாதிரி அந்த தற்பானே இவன் கூட மேஜர் இக்பாலோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து இருப்பானே, கண்ணாடி போட்டு இந்த பணம்லாம், அவன் வந்து அந்த கவுண்டர் ஃபிட் அடிக்கிற ஓனர் அவனை மாதிரி வந்து இவங்க எல்லாம் வந்து ரன்வீர் சிங் சொல்றதை கேட்டு உட்காந்துருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. ஏன்னா இவன் வந்து அது செகண்ட் ஹாஃப்ல நல்ல பார்ட்டே இருக்கு. ஏன்னா இவனை வந்து ரிவீல் பண்றதே கொஞ்சம் இதவே ரிவீல் பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்ப ஹம்சான்ற கேரக்டர் வந்து ஸ்பைன்றத இவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஓபன் அப் பண்ணிட்டானுங்க. கரெக்டுங்களா? இப்ப சஞ்சய் தத் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆபீசர் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு அந்த பலோச்ன்றத அவரோட பொலிட்டிக்கல் நாலேஜ் எப்படி நார்மலா இருந்தாலும் எப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நார்மலா பார்த்தா அந்த அளவுக்கு அந்த பலோச்சே பிடிக்காது இந்த கேங்க. பொலிட்டிக்கல் சப்போர்ட்டுக்காக தான் நான் உன்னை விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ரன்வீர் சிங் சொல்லுவாரு. நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? படத்துல சொல்லுவாப்ல. அந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அவரோட இப்ப ரெஹ்மான்ட்ட கேட்டே பலோச் தான் அவனை ட்ரீட் பண்ண மாதிரி கூட வந்து இப்ப ரன்வீர் சிங் இருக்கிறது வந்து ரெஹ்மான் டக்கெட் இருக்க வேண்டிய இடம் தான். அந்த ரெஹ்மான் டக்கெட்டுக்கு கொடுத்த கேரக்டருக்கு மாதிரி இவனுக்கு கொடுக்கல. ரன்வீர் சிங்க ஃபுல்லாவுமே சுப்ரீமான பர்சனு அந்த மாதிரி காட்டிட்டாங்க படம் ஃபுல்லா. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் லயாரியோட பெரிய கேங்ஸ்டரு, அசைக்க முடியாத சக்தி அப்படின்னு. ஆமா கரெக்ட். அவரை நம்பிதான் பாகிஸ்தானே. ஆனா அது வந்து லைக் இவர் வந்து ரன்வீர் வந்து எதனால பெரிய ஆளு அப்படின்றத வந்து அதுக்குமே அவங்க வந்து பெருசா ஜஸ்டிபிகேஷனா கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. லைக் வந்து இவருக்கு இந்த பலோச் லீடரோட நல்ல ஒரு கனெக்ஷனு, இவருக்கு அந்த இதுல இருந்துமே நிறைய கனெக்ஷனு அப்படி இப்படின்ற ஒரு இதுவுமே வந்து காமிச்சு அந்த நரேட்டிவ் செட் பண்ணானுங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ரெஹ்மான் டக்கேத்தை விட இவரை வந்து இன்னுமே ஒரு ஸ்டெப்பு இதுவா காமிச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனா அது என்ன ஒரு படத்தோட ஹீரோ புரோட்டகனிஸ்ட் அப்படின்றதுனால அது காமிக்கதான் செய்வாங்க இந்த மாதிரி. ஆனா இது நீங்க அதே ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரன்வீர் சிங்க ஒரு கேரக்டராகவே மதிச்சிருக்க மாட்டீங்க, ஒரு கேரக்டராகவே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. எப்பவுமே அந்த ரெஹ்மான் டக்கேட்டோட ஷேடோவிலே வாழ்ற ஒரு ஆளு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு கேரக்டரோட ஷேடோவிலே ரன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி அவங்க ஷேடோவிலே வாழ்ந்துட்டு கடைசியில வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபிக்ஸ் பண்ணிப்பான் இவன் கடைசியா. அந்த மாதிரிதான் ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் ரெஹ்மான் டக்கேட்டை கொள்ளுவான் அவன். பெருசாலாம் இல்ல அதான்
பார்ட் 1ல இவர் வந்து அந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா லைக் வந்து என்ன ரகுமான் தக்கீத் என்ன பிஸ்னஸ் என்ன ஏது அது இன்ஃபோ அந்த பார்ட்டு அதுவும் இல்லாமல் இவரோட ப்ரெசன்ஸுமே அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதை பார்ட் 2ல வந்து அந்த அந்த கிரவுண்ட் ஒர்க்கு தான் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்ட் 2. இவர் வந்து எப்படி லேயாரியோட அந்த சிம்மாசனத்தை அந்த அரியாசனத்தை பிடிக்கிறாரு, எப்படி பாகிஸ்தானுடைய அரசியல் களத்துக்கு வந்து இவர் வந்து ஒரு லீடரை டிசைட் பண்ற ஒரு இதுவா, அதாவது இந்த பாகிஸ்தான் அது ஏதோ மூமெண்டா அந்த அந்த அவங்க வருவாங்களே ரெஜிம் சேஞ்ச் ஒன்று வருவாங்களேங்க, இதுவா பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டியா அது பார்ட்டி ஜமல் ஜமாலி இருப்பாரு அவரு தானே. அதான் ஜமுல் ஜமாலி இருந்துட்டு இவங்க இன்னொரு ஆளை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அதாங்க அவர் வந்து உண்மையான கேரக்டர் நவாஸ் ஷெரீஃபை தான் வந்து அந்த இதில் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து நவாஸ் ஷெரீஃப் வந்து பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர். அவரை வந்து நவாப் ஷஃபீக்ன்ற ஒரு கேரக்டரா வந்து அதை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து அந்த பாகிஸ்தான் இந்த பீப்புள் பார்ட்டி அப்படின்ற மாதிரி அது போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்ன நான் அது வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, இவருடைய கிரவுண்ட் ஒர்க் வந்து எப்படி பார்ட் 2ல வந்து இவர் வந்து அந்த பாகிஸ்தானுடைய ஒரு பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிற லெவலுக்கு இவர் வந்து எப்படி அது மூவ் ஆகுறாரு அப்படின்ற அந்த ஆர்க் வந்து துரந்தர் 2ல இருக்கும். லைக் துரந்தர் 1ம் 2ம் கம்பேர் பண்ணும்போது அதுதான். ஆனா உங்களுக்கு இது நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா துரந்தர் 1ல ரகுமான் கிட்ட நிறைய ஒர்க் பண்ணுவாரு. எக்ஸாம்பிள் வந்து பண்ணிருப்பாரு, இந்த இவனுக்கு மேஜர் இக்பாலுக்கு வந்து சப்ளை பண்றது, மும்பை அட்டாக் சப்ளை பண்றது, அடுத்து வர அந்த என்னென்னமோ அட்டாக் எல்லாம் சொல்லுவாங்களே, லிஸ்ட் போட்டிருப்பாங்களே பெருசா. ஆமா ஆமா, அதான் இவர் வந்து பொலோச் கிட்ட இருந்து கன்ஸ் வாங்கி சப்ளை பண்ணுவாரு, அது ஒண்ணு பண்ணுவாரு. அப்புறமா இது வந்து பத்தாவதுக்கு ரகுமான் கிட்ட வந்து அதுக்கான பே வந்து கொடுக்க மாட்டாரு அந்த பலூச்சிஸ்தான்ல இருக்கவங்களுக்கு. அந்த அந்த பலூச்ல அந்த கிங்கா இருப்பானா அவன் பேர் என்னது, ஒருத்தர் அந்த அந்த ஊருக்கு போவான்ல, அதான் அந்த பலோச்சிஸ்தானுடைய சுப்ரீம் லீடர்னு வச்சுக்கோங்க. ஆமா, பலூச்சிஸ்தானோட லீடர் வந்து அதுக்கேத்த பேயும் கொடுக்க மாட்டாரு. கேட்டா எனக்கு அது அந்த இடம் வந்து என்னை அப்படி மோசமா ட்ரீட் பண்ணிச்சு, அதுக்கு நான் எப்படி திரும்ப தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசியிருப்பாங்க. ஆனா இவருக்கு வந்து பெரிய கன்சைன்மெண்டே இருக்காது. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை திரும்ப இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்க போறாரு. சொல்ல போனா உசைர் பொலிச்சுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இவரு. அது எனக்கு ஒரு ஜஸ்டிஃபைடா எனக்கு தெரியல. நார்மலான படம் மாதிரி போயிடுச்சு. நல்லா மேக்கிங் நல்லா கொடுத்துட்டு எப்பயும் ஒரு கதை. அதுதான் வந்து இங்க இதுவே நீங்க என்ன மிஸ் அவுட் பண்ணீங்கன்னா, ரஹ்மான் டக்கீத் வந்து என்னதான் பலோச் அவருடைய பாண்ட் வந்து ஒரு பலோச்சா இருந்தாலும் அவர் வந்து ஓகே அவர் ஒரு பத்தானா தான் இருந்திருப்பாரு, கரெக்டுங்களா? லைக் அவர் வந்து தெக்கேத்து அப்படின்ற ஒரு இதுலதான் இருந்திருப்பாரு. இங்க படத்துல வந்து ஃபேக்ட் வந்து கரெக்டான்ட்டு தெரியல எனக்கு படத்தோடைய அந்த கதை. நான் இது எதுக்கு சொல்லு வரேன்னா, இவரு ஹம்சா வந்து லயாரியோட த்ரோனுக்கு வரும்போது இவருடைய ஐடென்டிட்டி என்ன, ஹம்சாவோட ஐடென்டிட்டி என்ன? அவர் வந்து பலோச்சிஸ்தான்ல பிறந்து பலோச்சிஸ்தான் லிபரல் ஆர்மியில வந்து இவரும் வேலை பார்த்திருக்காரு, அங்க வந்து இது பண்ணிருக்காரு, பலோச்சிஸ்தானோட ஃப்ரீடம்காக இது பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு நரேட்டிவை தான் இவர் ஃபர்ஸ்ட்ல செட் பண்ணுவாரு. ஸோ அதே நரேட்டிவ் தான் வந்து அந்த இவர்கிட்டயும் இருக்கும். யாரு, இந்த பலோச்சிஸ்தான் சுப்ரீம் லீடர்கிட்டயும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ற அந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த ஒரு நரேட்டிவ்ல தான் ஹம்சாவுமே இது பண்ணிட்டு இருப்பாரு, நடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதனால வந்து இவருக்கு ரஹ்மான் டக்கீத்தோட ஹம்சாக்கு வந்து அந்த லீடரோட ஒரு கனெக்ட் ஒரு ஒன் ஸ்டெப் அஹெடாவே இருக்கும். ஏன்னா வந்து அதனால்தான் கிளைமேக்ஸ்லுமே இவருக்காக, அதாவது ஹம்சாக்காக அவரோட ஆர்மி வரும், பலோச்சோட ஆர்மி வரும், இவரை வந்து காப்பாத்துறதுக்கு, இவரை வந்து இது பண்றதுக்காக, சேஃப்கார்ட் பண்றதுக்காக, கரெக்டுங்களா? ஸோ வந்து இவர் அந்த ஹம்சா வந்து நரேட்டிவ் பில்ட் பண்றது ஸ்ட்ராங்காவே பில்ட் பண்ணிருப்பாரு. அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா, அது ஒரு கட்டத்துல வந்து ரஹ்மான் டக்கீத்தோடைய இதை விட அது வந்து ஒன் ஸ்டெப் அஹெடா போயிருப்பாரு அவரு. நான் வந்து அப்படிதான் பார்த்தேன் நானு. இல்ல நான் அது பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க சொல்ற அந்த ஒன் ஸ்டெப் அஹெட்ன்றது எனக்கு பிரச்சனை இல்ல. ரஹ்மான் டக்கீத் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய லக்ஸரியான லைஃப்லாம் அவர் வாழல. ஓரளவு ஒரு கேங்ஸ்டர் எப்படி இருப்பாரு, ரூரலா எப்படி ஒருத்தர் இருப்பாரு அப்படின்ற மாதிரிதான் காட்டியிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஒரு நார்மலான பெரிய கிராண்டான ஒரு வீடு, பெரிய நம்ம நீலாங்கரையில இருக்கும் மாதிரி காட்டியிருப்பாங்க வீடு எல்லாமே. இந்த ஹவுஸ் பார்ட்டி கொடுப்பாரு,
அந்த மாதிரி அவனுக்கான ரைட் ரைட் பர்ஃபெக்டான சோர்ஸ், இவ்வளவு பெரிய ஆள் ஆகிறதுக்கு என்ன சோர்ஸ் அப்படின்ற மாதிரி ரைட் எதுவும் ரைட் காட்டல. ரைட் அதான் அவன் புரியுது அவ்வளவு பெரிய புரியுது. இவ்வளவு சோர்ஸ்ஃபுல்லான பர்சன் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதும் அவங்க சொல்லல. இப்ப அவனுக்கு என்ன மேஜர் இக்பால்ட்டு அவன் கிட்ட போகணும், அவன் தான் மெயின் ஆளு, அந்த மும்பை அட்டாக்கு மெயினான ஆளு, அவனை கொல்றதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இதா சொல்லியிருப்பான். அவனை எப்படியா கொண்டுடணும், இந்த இதுல இருக்கிற எல்லாருமே கொண்டுடணும் அப்படின்றதான் சொல்லுவான். அந்த மாதிரி பண்ணுவானுங்க அட்டாக் பண்ற எல்லாருமே. பட் ஆனா வந்து செகண்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு ஒரு grip இல்ல, ஒரு ரிவெஞ்சுன்ற மாதிரி ஒரு grip இல்ல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் அடி தடால் புடால் போச்சு படம். அப்படியே சர்சர்னு போனானுங்க. ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஸ்டண்ட் எல்லாமே சூப்பரா இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிடுச்சு படம். அதுவும் எனக்கு எங்க தெரியுமா திரும்ப வந்து ரைஸ் ஆச்சு, இவன் அவனோட அக்காவோட ஹஸ்பண்டா, அவனை வந்து இதுல பாப்பானே ரெஸ்ட் ரூம்ல, அப்ப அதான் கேட்பான்ல அதான் ஃப்ரெண்டு 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 அவன் அவரோட ஃப்ரெண்டா. பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. அவங்க ஜஸ்கிரத்தோட ஃப்ரெண்டு தானேங்க அவரு. ஆமா ஆமா ஆமா, அவர் அந்த அதான் அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிருப்பான்ல அவன், அதை சொன்னேன். ஆமா ஆமா அதான் அவன் வந்து அங்க உள்ள பிண்டா. அவனே தான். அவனுக்கான இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே பெருசா கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிதான் காட்டியிருப்பாங்க. ஆனா வந்து உள்ள வந்ததும் மிஸ் பண்றியா ஜெஸ்ஸி அப்படின்ட்டுருவான். அதான் அது வந்து இல்ல ஐயா, நீங்க வேற, எனக்கு தியேட்டர்ல பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த தாட் இருந்தது. என்னடா ஐயோ ஐயோ இவன் வந்திருக்கான். சரி, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவன் வந்து ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா எங்கேயாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க, அங்க வந்து இவன் வந்து ரிவீல் பண்ணுவான். மேபி இவங்க சீக்கிரட்டா அதான் பேசிப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அந்த தாட் இருந்திருக்கும். ஆனா அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஆளு டைட்டு போதையில கூட இப்ப கேட்பாரு, என்ன வீட மிஸ் பண்றியா ஜெஸ்ஸி அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்பாரு. அப்படின்னதும் அதுக்கப்புறம் ஒரு மேக்கிங் இருக்கும் பாத்தீங்களா, மெனக்கெட்டு ஒண்ணு பண்ணிருப்பாங்கல்ல, இவனுக்கு காஸ்டியூம் எல்லாம் மாத்தி ஆமா 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 அவனோட ஹாலுசினேஷன் அந்த மாதிரி காட்டி ஹைல இருக்கும் போது ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அதுதான் பயங்கரமா இருந்தது அது விஷுவலாவே. சரியா, ஆமா ஆமா. அது அது வந்து ஏதோ ஒரு ஒரு கிராஃபிக் மாதிரி இருந்தது. அது வந்து ஏதோ ஓகே, இது வந்து ஏதோ கிராஃபிக் டிசைன்ல பண்ணிருப்பாங்க போல. ஆமா, அதான் அந்த மாதிரி ஏதோ பண்ணிருப்பாங்க போல, கிராஃபிக் ஒர்க்ல பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு பார்த்தா, அது வந்து அதுக்கு அடுத்து அந்த இன்ஸ்டா போஸ்டரா விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுதே, ஓகே இது வந்து சரியான ஒரு இது போல அப்படின்ட்டு. சிஜி பயங்கரமா இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சிருப்போம், அப்புறமா தான் தெரியும் ஆமா ஆமா சிஜி பயங்கரமா இருக்குங்க. இதுக்காக மூஞ்சில நீ பெரும் கலைஞன் அப்படின்ற மாதிரி ஆளு மூஞ்சில ஏதோ ஒட்டிருக்காப்ல. ஆமா, அந்த சீக்வன்ஸ் மட்டும் நம்ம சியா நடிச்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் இது எல்லாமே இதுவுமே சரி, இந்த ஃபர்ஸ்ட் அந்த 10 மினிட்ஸ் ஃபைட் சீக்வன்ஸுமே சரி, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் லைக் இது இந்த ஸ்கிரீன் இதுவாகிறது, இது எல்லாத்தோட அந்த சினிமாட்டோகிராஃபி, லைக் அந்த சினிமாட்டோகிராஃபர் பேரு எனக்கு அது கரெக்டா, அந்த பேர் வந்து கரெக்டா தெரியல. லைக் நான் சொல்றது, அவர் பேர் வந்து விகாஸ் நவுலக்கா அப்படின்ற மாதிரி பேரு. நான் தப்பா சொல்றேன்னா மன்னிச்சிருங்க. இவருடைய அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து செம ஒரு டாப் நாச்சா இருக்கு. லைக் என்னதான் வந்து ஆதித்யா தரோட அந்த ரைட்டிங் ஒரு இடத்துல ஒரு இது இருந்தாலுமே, லைக் என்ன சொல்றது, ரைட்டிங் தான் ஒரு ஃபவுண்டேஷன் இந்த கதைக்கு அப்படியா இருந்தாலுமே, இதை வந்து ஒரு படைப்பா ஸ்கிரீன்ல எடுத்துட்டு வர்றது அப்படின்றது அம்மா, அந்த டாஸ்கை வந்து ஆளு சூப்பரா வந்து அதை பார்த்துருக்காப்புல. அது ஃப்ரம் த ஸ்டார்ட் டு அந்த எண்டு. ஏன் வந்து நான் இது ஒரு மாதிரி எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா இந்த மாதிரி ஒரு 4.5 மணி நேரம் படத்துக்கு நீங்க வந்து ஆடியன்ஸை ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்டு கிரிப்பா வச்சுக்கணும், லைக் அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே சலிப்பு தட்டக்கூடாது அப்படின்னா, இதுக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ வேலை பார்க்கணும், மெனக்கெட்டணும்ட்டு நீங்கள் லைட்டாக யோசிச்சு பாருங்க. என்னதான் ஓகே ப்ரொபகண்டா படமோ நான் ப்ரொபகண்டா படமோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கும் போது அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு டைமென்ஷனில் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல வரேன். என்னதாவே இருந்தாலும் ஒரு ப்ரொபகண்டா படத்தையே வந்து அவங்கள 4 மணி நேரம் உட்கார வச்சு பார்க்க வச்சிட்டான் பார்த்தீங்களா, அந்த அந்த டெக்னிக்கல் ஒர்க்கை வந்து நம்ம கண்டிப்பா அக்னாலேஜ் பண்ணணும். கரெக்ட் தான். இது டீமே டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஆமா, இவங்க ஒர்க் ஒரே சைட்லயுமே நல்ல ஒர்க் தான் பண்ணிருப்பானுங்க. ஆனா இதுல வந்து பயங்கரமா இதுவரையும் பாலிவுட்ல இது மாதிரி பண்ணிருக்க மாட்டானுங்க. பாலிவுட்ல எடுத்தாக்கா அடிச்சா ஹெலிகாப்டர்ல பறப்பானுங்க, F1 ட்ராக்ல போட் ஓட்டுவானுங்க. இவனுங்க வந்து டோலிவுட்டோட காம்படிட் பண்ணிட்டு இருந்தவனுங்க இந்த மாஸ் மசாலால. நீ பெரியாளா நான் பெரியாளான்ட்டு போட்டுட்டு இருந்திருப்பானுங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து பெருசா யாரும்
கவனம் இருக்காது. என்ன காரணம்னா, இதே மாதிரி வந்து பட்டானு, இந்த டைகரு, இந்த மாதிரி ஒய்எஸ்ஆர் யூனிவர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. வாரு இந்த ஆமா. மாதிரின்னு. இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து இப்படி எடுப்பானுங்க, ட்ரெய்லர் ஆகும்ட்டு படம் புஷ்ஷுன்னு இருக்கும் அப்படின்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க துரந்தர் 1க்கு. ஆனா படம் வந்து மேக்கிங்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஹானஸ்டா ஒர்க் பண்ணிருக்கானுங்க எல்லாருமே ஒரு ஒரு சீக்வன்ஸ்க்குமே. அதான் பெருசா அது வந்து டைரக்ஷனும் சரி, ஸ்க்ரீன் பிளே வந்து ஒஜாஸ் கௌதம் அப்படின்னு நினைக்கிறேன். அது அப்புறம் எடிட்டர் வந்து சிவகுமார் வி பணிக்கர் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து இதை எடிட் பண்ணிருக்காரு. டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து இதை பக்காவா பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு 4 மணி நேரம் படத்தை கூட போர் அடிக்காம உட்கார வச்சு இது பண்ணிருக்காங்க. ஆனா பத்தாவதுக்கு இவன் ஆதித்யாதார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாப்ல, ஒரு 19-year-old பையன் தான் வந்து இந்த ட்ரெய்லர் கட்ஸ் ரெடி பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஓகே. ட்ரெய்லர் கட் வந்து இவன் 19 இயர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. ஏன்னா அவங்க வந்து ஹானஸ்டா அந்த ஒர்க்கு மட்டும் தான் எதிர்பார்த்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸோ ஒர்க் எனக்கு முடிச்சா போதுன்ற மாதிரி தான் எதிர்பார்த்திருக்காங்க. மேக்சிமம் இந்த பட்ஜெட்ல ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா இவங்க பட்ஜெட் ரொம்பலாம் ஆஹா ஓஹோன்னு நம்ம ஆளுங்க எடுப்பாங்களே, 500 கோடிக்கு பட்ஜெட் போட்டு எடுக்கிறேன், 1000 கோடிக்கு பட்ஜெட் போட்டு எடுக்கிறேன், புரியுது அப்படிலாம் செலவு புரியுது பண்ணாம புரியுது. எல்லாமே முடிஞ்ச இல்ல அளவுக்கு. இதுவுமே பெரிய செலவு தான். இந்த படமுமே சும்மா கம்மியான இதெல்லாம் கிடையாது. இதுவுமே நல்ல பெரிய செலவு இல்ல தான். இல்ல ஆனா மத்த அந்த ஆ ஸ்பை இதை சொல்றேன். புரியுது. அந்த ஸ்பைவர்ஸ் மூவி கம்பேர் ஆஹ் பண்ணும்போது இது ஆமா கொஞ்சம் ஆமா நல்லாவே பெட்டராவே இருக்கு. ஆமா. இப்ப நீங்க வார் 2லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் பார்த்தோம் எதுக்கு பார்த்தோன்னே தெரியாது. படம் வந்து கரெக்ட். ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிரீன் ஸ்கிரீன்ல வச்சு ஓட்டியிருப்பானுங்க. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம இந்தியன் லொகேஷனா இருந்தாலுமே நம்மள முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து இந்தியன் லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. இது இந்தியன் இந்தியன் இதுனா இந்த லொகேஷன்லாம் இந்தியால தான் இருக்கு. இப்ப சண்டிகர்ல தான் இந்த பைக் சேஸ்லாம் நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அந்த மாதிரி சீக்வன்ஸ் நிறைய சீக்வன்ஸ் சொல்லலாம். நிறைய இடம் வந்து நம்மளுக்கு இந்தியால தான் எடுத்திருக்கானுங்க மோஸ்டா. எடுத்துட்டு அதை வந்து நம்ம பாகிஸ்தான் மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் மாத்தி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணி படிட்டிங்கரிங் பண்ணி. ஆமா. ரைட் இதுவே ரைட் ரைட். நம்ம ஆள்கிட்ட கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஹம்சாவோட பிளாஷ்பேக் காட்டுறோம் இல்ல ஜஸ்கிரட்டா காட்ட போறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஆள் எப்படி லோகேஷ் கனகராஜ் ஏமாத்தினாரு, கூலியில வந்து பழைய படத்துல வர மாதிரி ஆடியோ ட்ராக்கை மாத்தி விட்டோம்னா விண்டேஜ் விண்டேஜ் ரஜினி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி எதையோ ஒன்று கிண்டி கொடுத்துருப்பானுங்க. ஆனா இவனுங்க வந்து ஹானஸ்டா வந்து இப்படி இருக்கும், அந்த என்விரான்மெண்ட்டே அந்த அந்த டைம் பீரியடுக்கு ஜோனுக்கு மாத்தின மாதிரி வச்சிருக்காங்க மோஸ்டா. இப்ப நம்ம பாக்குறதே வந்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரி தான் நிறைய இடத்துல தோணுச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டுமே சரி ஓரளவு. ஏன்னா மேக்கிங் அந்த அளவுக்கு ராவா எவ்வளவுக்கு எவ்வளவு ரியலா காட்ட முடியுமோ காட்டியிருக்கானுங்க. அதுவும் இல்லாம செகண்ட் பார்ட்ல ஒரு சீன் இருக்கும் பாத்தீங்களா, இந்த சௌத்ரி அஸ்லாம் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டை சுத்தி அட்டாக் பண்ற மாதிரி. ஐயா டீ அதாவது அந்த லேயாரி டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இது நடத்துவாங்களே, அது கூட சொல்லுவாங்கல்ல, அந்த டீ கிளாஸ் உடச்சிட்டாண்டா போய் கேங் வார். அடிக்கிறான் அப்படின்னு. அதான் அது கூட உண்மையாலே நடந்த ஒரு இதுன்னு பேசிட்டு ஆமா, இருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ எப்படி அந்த மாதிரி கன்வின்சிங்கா எடுக்க முடியுமோ, எவ்வளவு ஹானஸ்டா எடுக்க முடியுமோ எடுத்திருக்காங்க மோஸ்டா. அதான் அதான் அதான். அங்க அங்க நம்ம அந்த இடத்துல பிளேஸ் பண்ணா எப்படி பார்ப்போம் அந்த சுச்சுவேஷனை அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் உட்கார்ந்தாங்க. இந்த சீட் எட்ஜில் தான் நம்மள வச்சிருந்தாங்களே கரெக்ட் ரொம்ப. கரெக்ட். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிக்ஷன் ஒர்க்கு வித் இன்ஸ்பயர்டு வித் ரியல் ஈவெண்ட்ஸு ஆமா அப்படின்ட்டு அதை வந்து சும்மா சொல்லாமல் மேக்கிங்காக வந்து அதை எப்படி அது கண் முன்னாடி அதை எப்படி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. அதாவது சொல்லுவாங்க லைக் அந்த ஏதோ ஒரு இதில் கூட பார்த்தேன் நான். ஒரு உசைர் பலோச் வந்து உண்மையாலே அர்ஷத் பப்பு வந்து இது பண்ணி ஒரு கேங் வாரில் அவரை வந்து கொலை பண்ணி அவரோட தலையை வந்து வெட்டி ஃபுட்பால் விளாண்டாரு, உண்மையாலே நடந்த கதை அப்படின்ற மாதிரி எங்கேயோ யூடியூப்ல அதில் பார்த்தேன். இப்போ அந்த இதுவை வந்து உண்மையாலே அந்த படத்துல வந்து எவ்வளோ ஒரு கோரா அதை வைக்க முடியுமோ அதை வந்து அவ்வளோ ஒரு இதுவா எடுத்துருவாங்க. அந்த கார்ல அப்படியே அந்த தலையை வச்சு எடுத்துட்டு வர்றதும் சரி, ஆமா அதை தலையெட்டி இது பண்றதும் சரி, அதை காட்டுற அந்த ஒரு ஒரு இதுவுமே வந்து அது தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதுவா லைக் இன்டென்ஸா அது வந்து ரொம்ப கோரா, என்னடா இது ஏதோ உண்மையாலே இது பண்ற மாதிரி இருக்கேன்ற மாதிரி அது ஏன் இது. காமன் ஒரு ஆனா ஆடியன்ஸை திங்க் பண்ண இதுலயே வச்சிருது. இதுல இன்னொன்னு இருக்கு, இந்த கோர்னு சொன்னீங்கல்ல, இது இவனுங்க ரொம்ப அந்த வைலன்ஸ் வந்து எக்ஸாஜரேட் பண்ணாம அந்த ஸ்டோரி பிளாட்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்கானுங்க. இப்ப நீங்க மார்க்கோலாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு வெட்டுறான், எதுக்கு இவன் காதை இருக்கிறான், எவன் யாரை கிட்ட இவன் காதை கடிக்கிறான், ஏன் அப்படி இருக்கு அப்படின்றது தெரியாது. ஒரு மாதிரி நான் வந்து அவனை வைலன்ஸா கொல்லணும், அதை வந்து நான் இந்த கோர் வெப்சைட்ல பார்த்த மாதிரி தேவையில்லாம ஓவர் வைலன்ஸ் மாதிரி காட்டியிருப்பானுங்க. இந்த குழந்தைய கொல்றது அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருப்பானுங்க. ஆனா இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, சட்டிலா அந்த சுச்சுவேஷனை ஆக்சுவலா எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி டீடைல்டிங்கா எடுத்திருக்கானுங்க மேக்கிங் வைஸ். இப்ப இவரு இந்த அதுதான்
இப்போ என்ன உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ரகுமான் டக்கெட் வந்து சேஸ் பண்ணுவாரு. அவர் பையனை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த அவங்க அப்பான்னு ஒருத்தனை கேரக்டர் சொல்லுவாங்கல்ல, அவன் பேர் என்ன பாப்போம் அவன் பேரு? ஐயோ, ஆமா, அவர் பேர் அப்பா பேர் மறந்துட்டேங்க நானு. அவர் ஏதோ பலூச்ல தான் வருவாரு. அந்த கேரக்டர் அந்த சேஸ் பண்ற சீன் பாத்தீங்கன்னா அப்படியே டிப்ல உட்காந்துருந்தனாலாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி ரைட் பயங்கரமா ரைட் இருந்தது. ரைட் அது 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 வந்து சரியான ஒரு இதுதான். அட்டி சரியான சீனு. அங்கதான் அக்ஷய்கண்ணா பிரிச்சிருப்பாப்புல வச்சு ஒரு சவுண்டை விட்டு முடிச்சுட்டு போயிருப்பாரு. ஒரிஜினலாவே அங்கதான் வந்து இந்த ரகுமான் டக்கெட்கான ஒரு இதுவே இவ்வளவு மோசமான ஆள்றாவ அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான சீக்வன்ஸா அந்த ஒரு ஃப்ரேம் சொல்லலாம். ஒரு ரொம்ப ரூத்லெஸ்ஸான ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு அந்த ஒரு சீனே அதை ஆமா ஜஸ்டிஃபை ஆமா பண்ணி. அவர் அந்த மார்க்கெட் பிளேஸ்ல அது இது பண்ணுவாரு, அந்த சீன் தானே. ஆமா அதான் ஆமா ஆமா மார்க்கெட் ஆமா பிளேஸ்ல அதை போட்டுதல் வரு அந்த ஆமா கடை ஆமா. வீதியில. ஐயா, அவர் பேர் வந்து பப்பு தெக்கிட்டுங்க. பப்பு டக்கெட்டா? பாபு 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 டக்கெட். தெக்கிட். ஆனா சொல்ற மாதிரி சரியான சீனு. அதான் அவரு ஆமா சொல்லிருப்பாரு, அம்மாவே போடுதல்னவன் நானு, உன்னை ஆமா போடுதல்ல எவ்வளவு தானா அப்படின்ட்டு. ஆமா அசால்ட்டா. சரியான இதுங்க. ஆனா அது அது நிறைய சீன் சொல்லலாம். ஏகப்பட்ட சீனு நம்மள முடிஞ்ச அளவுக்கு கிரிப்பா வச்சிருக்கு பாத்துருக்கானுங்க. அதாவது மோஸ்டா நம்மள அது அவங்களோட என்கேஜ் பண்ண பாத்துருக்கானுங்க மோஸ்டா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அந்த பலூச்சோட லீடர் இருக்கான்ல, அவனோட பேரனா ஆம், யாரையோ வந்து அக்யூஸ்னு சொல்லி கூப்பிட்டு வந்து சுட்டுருவான். ஆமா இல்ல, ஆமா ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு பிளான்னு சொல்லிட்டு அந்த பாலத்துக்கிட்ட வச்சு ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவானுங்க. இங்க இங்க என்ன வெடிக்க போகுது பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹம்சா சொல்லுவாப்புல, நீங்க டைம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. கரெக்டா ஆமா அந்த டைம் சீக்வன்ஸ் ஏத்த மாதிரி ஆளு அடிச்சு அஸ்லாமா தூக்கிடுவாங்க. அதுக்கான ப்ராப்பர் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி. ஆக்சுவலா அந்த ஆளுமே அவருமே ஒரிஜினல் கேரக்டருமே இப்படிதான் இருந்திருக்காரு போல. கார் பாம்ல தான் ஏதோ பிளாஸ்ட்ல தான் சூசைட் ஸ்குவாட் மூலியமா ஏதோ அதுவும் அதுவும் கரெக்ட் தான். அந்த ஒரு இதுவுமே சரியா இருக்கும். லைக் வந்து அந்த பையன் வந்து வேவ் பார்ப்பான், அது வந்து எங்க போறாங்க எப்படி போறாங்கன்ட்டு இவனுங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சு தசை திருப்ப பார்ப்பாங்க. அதாவது ஆமா அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் லீடர் ஒரு சைடு போவான், ஆமா அதுக்கப்புறம் எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் ஒரு சைடு போவான். ஆமா நம்ம வந்து ரூட் எப்படி இருக்கும் அதாவது அப்போ வரைக்குமே நம்மளுக்கு எப்படி அது தோணி இருக்கும் அப்படின்னா, சரி அந்த ஆபீசரை தான் இவன் அந்த பையன் போட்டுருவான் போல, சரி அவனை தான் முடிக்க போறாங்க போல அப்படின்ற ஆமா ஆமா மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆனா வச்சான் பாரு ட்விஸ்ட்ன்ற மாதிரி, ஆமா கார் வந்து டமால்ட்டு இடிச்சு அங்க நம்பாலு போனது சரியான ஒரு ஷாக்கு. இவருமே அந்த ஆமா. ஜமாலுமே டக்கு அந்த இது தெரியும், ஜமால் கேரக்டர் கிட்டயுமே அந்த ஷாக் தெரியும். அதே மாதிரி எனக்கு இன்னொரு சீன் எதுனா செகண்ட் பார்ட்ல ரொம்ப பிடிச்சதுன்னா, இப்ப நார்மலா இப்ப கேஜிஎஃப் எடுத்துக்கோங்களேன். இப்ப கேஜிஎஃப் ம் நிறைய கேங்ஸ்டர் படமே நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்க. கேங்ஸ்டர் படம் என்னென்ன இருக்கு? இப்ப கேஜிஎஃப், புஷ்பா இருக்கு, சலாரு. சலாரு. இப்ப இந்த மாதிரி படம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அந்த ஆள் வந்து அந்த த்ரோனை பிடிக்க போறாரு, அந்த அந்த இடத்த வந்து அச்சீவ் பண்றாரு அந்த சீட்டை அப்படின்றப்ப வச்சு அங்க 4-5 பேர் உயிரை கொடுத்து ட்ரம்ஸ் அடிப்பானுங்க போட்டு. அந்த அவனை டெவலப் பண்றதுக்கு ஒரு 3-4 பேர் பில்டப் கொடுத்துட்டு இருப்பானுங்க, அப்படி இப்படின்னு. ஆனா இந்த செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஆளு காமா சில்லா வந்து ஜாலியா வந்து உட்காந்துருவான் சீட்ல சட்டையை கட்டி போட்டு. சீனு தேட்டர்லாம் சரியான சீன் அது. ஆமாங்க, அது வந்து அது ட்ரெய்லர்ல இந்த சீன் வரும்னு நினைக்கிறேன். ஆமா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே உங்களுக்கு அதான் காட்டியிருப்பானுங்க. சரியான சீன் இதெல்லாம். என்ன மாதிரி சீன், அவர் பக்கா சட்டையை கட்டி உக்காந்துட்டு சீரோட பத்த வைப்பாரு பாருங்க. ஆனா அது நினைச்சேன் சரி அதுதான் நான் நான் அதுதான் இன்டர்வல் கட்டா இருக்கும்னு நினைச்சேன், பார்த்தா அது இல்ல போல. ஆமா அது அந்த ஆள் நினைச்சிருந்தா வந்து ஒரு 4-5 பேர் ஹம்சானா சாதாரண ஆள் இல்லடா, அவன் நினைச்சா சூறாவளி அடங்கிரும்டா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் டெவலப் பண்ணிருக்கலாம். கரெக்ட் சரிங்களா? சரிங்களா? கரெக்ட் கரெக்ட். அவர் நினைச்சா புயலே ஒரு கையில் நிறுத்திடுவாரா அப்படி இப்படின்லாம் வந்து பில்டப் பண்ணலாம். ஒண்ணுமே இல்ல, சுத்தி ஒரு ஆள் கூட இருக்க மாட்டானுங்க. ஆளு சைலண்டா வந்து அவன் அந்த சேரை ஃபர்ஸ்டே அந்த சேருக்கான ஒரு இது கொடுத்துருவானுங்க. இந்த சேர்னா இப்படிப்பட்ட ஒரு சேரு, இத்தனை பேரை கொண்டு தான் அந்த ரகுமான்ட கெட்டே வந்தாரு. அதான் அந்த சேரோட அந்த பவர், அந்த ஆமா ஹீட். ஆமா அந்த 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 சேர்ல எவ்வளவு இது இருக்கு அப்படின்ற மாதிரி அதை வந்து சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அதுக்கு அதாவது அவன் அந்த கேங்ல சேரும் போது அந்த சேருக்கான பவர் என்னன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சொல்லணும்னா நம்ம ஆர்யா ஒரு படம் நடிச்சிருப்பாரு, பெருசா ஓடி இருக்காது. ஆர்யா நெப்போலியனு. ஆர்யா கூட வந்து கேங்ஸ்டரா இருப்பாப்ல, கன்லாம் சப்ளை பண்ணுவாரு. அதுவும் நல்ல படங்க. அதுலயும் இந்த சேர் கான்செப்ட் தான், அந்த சேர் அப்படியே பிடிச்சிடணும் அப்படின்றதான் கான்செப்ட். டக்குன்னு ஞாபகம் வரல. அது வட்டாரம் நீங்களே வட்டாரம் அப்படியே இது பண்ணு. வட்டாரம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆளு ஸ்கிராட்ச்ல இருந்து வருவான் ஒரு கேங்ஸ்டர் ஆகிறதுக்கு. அதுல இந்த மாதிரிலாம் ம் ஸ்பைலாம் கிடையாது. ஒரு ரூட்டர்ல இருந்து அவன் வந்து வருவான் இந்த மாதிரி இன்னும் கேங்ஸ்டர்னு. அந்த மாதிரி வந்து அந்த சேருக்கான grip வந்து அந்த இதுல கொடுத்துருப்பானுங்க. அந்த படத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த சேர் வந்து ஒரு கேரக்டர் மாதிரியே அந்த படம் ஃபுல்லாவே ரன் ஆயிட்டு இருக்கு. அது ஒண்ணு. அப்புறமா இன்னொன்னு என்னன்னா செகண்ட் பார்ட்ல இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்
ரெஹ்மான் கிட்ட வந்து கொண்டுட்டான்ல, அது இவன் மாட்டாம இருக்கணும்ல, அது ஒரு இது இருந்தது. வேணா வந்து ஆளு அடிச்சு மூஞ்சிக்கு தான் ரத்தம் வாங்கி, ஏன்னா இவன் சாவுறது வந்து ரெஹ்மான் டேக்கர் சாவுறது வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து சாவான். அந்த கிரிப்போடயே முடிச்சிருப்பானுங்க. இப்ப நம்ம செகண்ட் பார்ட் நம்ம ஆளுங்களாம் அப்படி லீடு கொடுப்பானுங்க. இப்ப இதுவே எடுத்துக்கோங்க, இப்ப கேஜிஎஃப் புஷ்பாவே எடுத்துக்கோங்க. இப்போ புஷ்பாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பகத் ஃபாசிலோட இவனுக்கு சண்டை, அவ்வளவுதான். அது மட்டும் தான் கொடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் இப்ப நீ கேஜிஎஃப் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இப்ப வந்து அவன் அவன் கருடனே கொண்டுட்டான். கருடனை கொண்ட பிறகு இவனை எப்படி காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரி, எப்படி ஆலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. ஆனா இதுல வந்து உங்களுக்கு பினிஷிங்கே கொடுக்கல. ரகுமான்ட்ட கிட்ட கொண்டுட்டான், இவன் தான் கொண்டிருக்கான். இது வந்து சௌத்ரி அஸ்லாமுக்கு தெரியும். இப்ப சௌத்ரி அஸ்லாமுக்கு தெரிஞ்சது, அது இப்ப அதை லீக் பண்ணாலுமே அதுவுமே இவனுக்கு கோளாறான ஒரு விஷயம். அது தெரிஞ்சா இவங்க முடிச்சு விட்டுருவானுங்க. சொல்ல போனா செகண்ட் ஹாஃப்ல உசேர் போலிச்சே வந்து எங்க அண்ணன் ஒருத்தன் கொண்டுட்டான், அவனுக்கு பழி வாங்கி அவனுக்கு சுத்திட்டு இருப்பான், பாத்திருக்கீங்களா? ஆமா அவனை ஆமா முடிச்சு. ஆமா அதான் சௌதரி அசாம் தான் கொன்னதுன்ற இது நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருப்பாங்களே. ஆமா, அந்த ஃப்ரேம்ல இருப்பான். அதனால ஆமா அதனால தான் இவனை வந்து துபாய்க்கு நாடு கடத்துறன்ற பேர்ல ஆஹ் அங்க அவனை செட்டிங்கா மாட்டி ஆமா விட்டுருவாங்க. ஆமா, மாட்டி விட்டுருவாங்க. அதுக்கான அதுக்கான ஒர்க் இவங்க கொடுத்துருக்காங்க ரைட்டிங்ல. ஏன்னா அது ரியலா நடக்கல ஒரு சில சீக்வன்ஸ்லாம். ம் இது இவங்கெல்லாம் வந்து அதை எப்படியாவது கொண்டு வரணும், கனெக்ட் பண்ணணும். அந்த டாட்ஸை கனெக்ட் பண்றதா இவங்க மெயின் வேலையாவே வச்சிருந்துருக்கானுங்க. கேரக்டரை வச்சு இவங்க ஏத்த மாதிரி டாட்ஸை கனெக்ட் பண்ணிருக்கானுங்க. அது பர்ஃபெக்டா புரியுது அமைஞ்சிருக்கு புரியுது. படத்துக்கு ஏத்த மாதிரி. எதுலயுமே காம்ப்ரமைஸ் ஆகிக்கல இவங்க. இது இப்படி இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகல. அதே எனக்கு மாதிரி வந்து யமி கௌதம்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? அது அதான் நிறைய பேர். இவங்க தானே. யாரு ஆதித்யா தார் ஒய்ஃப். அது இன்ட்ரடக்ஷனுமே அது எனக்கு நல்லா அ- இருந்தது. அது நான் ஒரு மீமே பார்த்தேன் நான் ஒன்று. அவங்க என்னன்னு? ஆதித்யதர், அவங்க ஒய்ஃபு, அதுக்கப்புறம் மோடி 3 பேரும் நின்னுட்டு ஒரு அதான் இது வந்து ரெலவெண்ட் தான், இரலவெண்ட்டான ஒரு இதுதான். பட் இந்த மீம் நல்லா இருந்தது. ம். அது 3 பேர் நிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அவங்க ஃபோட்டோ எடுத்தது. அது கீழே வந்து கேப்ஷன் போட்டிருந்தாங்க. ஆதித்யா தர் வித் இஸ் லவ் ஆஃப் இஸ் லைஃப் அண்ட் யகாமி கௌதம். இதுல ஐயோ அவங்க பேர் என்ன? எம் யாமினி எம் கௌதமா? எம் கௌதம் ஃபேர் அண்ட் லவ்லில வருவாங்களா அவங்க. ஆஹ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த அது கேரக்டர் வந்து இன்ட்ரடக்ஷனுமே எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு வந்து பிடிச்ச சீனு, அதான் நீங்க உங்களுக்கு பிடிச்ச சீன் சொன்ன மாதிரி ம். எனக்கு வந்து இது பிடிச்ச சீன் வந்து என்னன்னா, ஆப்வியஸ்லி கிளைமேக்ஸ் தான். இவர் வந்து எல்லாமே முடிச்சிருப்பாரு. லைக் இவர் வந்து இவர் வந்து ஸ்பைன்னு தெரிஞ்சிரும், மாட்டிப்பாங்க. இவரை வந்து ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. அங்கே ஒரு ட்விஸ்ட் வரும். ம். அதெல்லாம் முடிச்சுட்டு இவர் வந்து இந்தியாவுக்கு வருவார். இந்தியாவுக்கு வந்து இவரை கூப்பிட்டு வந்துடுவாங்க. அஜய் சன்யால் டீம் வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சோன்னே ஒரு இது வரும். சார் த அசட் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு அஜய் சன்யால் கிட்ட அவரோட கொலீக் சொல்லுவார். அப்புறம் அங்கேருந்து கட் ஆகி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாரு. எங்கடா ட்ராவல் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் சொந்த ஊருக்கு போவார். பஞ்சாப் இது அவரோட சொந்த ஊருக்கு போய் அவர் அம்மா அப்பாவை பார்க்க போவார். ம். அதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும், அதாவது அஜய் சன்யால் கிட்ட இவர் வந்து சொல்றதுக்கு முன்னாடி, இந்த இது சொல்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, இந்த ஹம்சா ஹம்சா எலினா அவர் குழந்தையோட எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து அவர் எரிப்பார். ஆமா. எரிச்சு அது இது போட்டுட்டு அப்படி இப்படி லீட் ஆகும். லைக் வந்து ஓகே நெக்ஸ்ட் என் மிஷன் வரப்போகுது, அடுத்து நான் எந்த ஊருக்கு போவேன் அப்படின்ட்டு எனக்கே அது தெரியாது. இவங்க சொல்றத பொறுத்து தான் நான் எங்க என்னவா போய் இது பண்ண போறேன் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இது ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து அவ்வளோதான். அவர் ஹம்சா வந்து செத்துட்டான். ஹம்சா வந்து செத்துட்டானா சாவலையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. துரந்தர் 3 வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேரக்டர் தெரியும். அது வருதா? ஹம்சா ஆமா துரந்தர் 3 வரும்ல. தெரியலைங்க. இவங்க எடுத்துக்கிட்டே போவாங்களான்னா, ஐயோ திரும்ப 6-7 மணி நேரம் எடுத்துட போறான் அவன் பாட்டுக்கு. கண்டிப்பா அடுத்த 6 மணி நேரம் தான். இல்ல ஓகே நான் அது பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஆ. ஓகே இப்போ வந்து ஹம்சான்ற கேரக்டர் ஜஸ்கிரத் பாயிண்ட் ஆஃப் வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் இறந்துட்டான். ஓகே இப்போ வந்து ஜஸ்கிரத் அவனுடைய ஃபேமிலியை பார்க்க போறான். இந்த இந்த ஒரு சிம்பிள் லைன் வந்து எப்படி ஒருத்தரால எடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க. எப்படி சும்மா போறான் பார்க்குறான். அது வந்து அவங்க நேரத்துக்கு பார்க்குறாங்களா பார்க்கலையா நேரத்துக்கு நம்ம இந்த புரியுது. வார் டைரக்டர்லாம் இருந்தாக்கா நேரத்துக்கு ஃபேமிலியோட ரொம்ப இது அவரு பண்ணியிருப்பாங்க. விருந்து வச்சிருக்க மாதிரி இது பண்ணிருப்பாங்க. ஆமா. ஆனா ஆ. அங்கதான் வந்து அந்த பியூட்டியே. இவர் வந்து அவரு அவரு உடைஞ்ச காலோட அப்படி நொண்டி நொண்டி போவாரு. ஆளு போயிட்டு அவர் நிப்பாரு. அங்க ஏதோ இது பாட்டு வரும். ஃபிர்சேன்னு ஒரு பாட்டு வரும். அவரு போய் பார்ப்பாரு. பார்த்தோனே அவங்க அவங்க அம்மா எல்லாம் பெருக்கிட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லா குழந்தைங்களையும் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்குங்க. இவங்க அம்மா வந்து சைடுல லைட்டா அப்படி பார்க்குற மாரி இருக்கும். ஆனா அவங்க அம்மா வந்து இவர வந்து கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க.
ஜஸ்கீரத் அவ்வளோதான். ஜஸ்கீரத் எங்கேயோ செத்துட்டாங்க. அவங்க குடும்பத்த பொறுத்த வரைக்கும் ஜஸ்கீரத் எங்கேயோ இதுவாயிட்டான். ஆர்மியில போய் எங்கேயோ செத்துட்டான். அப்படின்ற நரேட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் ஆடியன்ஸா நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. இல்ல அது மேபி அது உண்மைதான். கதை. இது ம். நீங்க பாத்தீங்கன்னா அவன் அந்த ஆட்டோல இறங்கி போறப்ப அந்த அதான். கேரக்டர் ஃபுல்லாவே எம்டி அது லேண்ட். வந்து அதான் யார் அங்க வந்து வந்தாலுமே அவனுங்கள சொல்லுங்க அதான் சொல்லுங்க. வந்து அவங்க அம்மா வந்து லைட்டா பார்த்துட்டு ஆனா போயிருவாங்க. அதுக்கடுத்து அவன் உள்ள கதவை சாத்திட்டு அவன் எல்லாரையும் கூப்பிட்டு போயிருவாங்க. இவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு. அவன் வந்து நான் அது இந்த இதெல்லாம் பார்த்தேன். ட்விட்டர்ல எவனோ ஒருத்தன் போட்டிருந்தான். ரொம்ப இன்டெலிஜென்ட் கூதியா ஒருத்தன் போட்டிருந்தான். ஏன் அவர் வந்து இது பண்ணிருக்க வேண்டியதானே? அவர் அம்மான்னு கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? ஏன் கூப்பிட்டா இது பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஆனா அங்கதான் வந்து இவரு இவர் காட்டுற அந்த சிம்பாலிசத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஜஸ்கீரத் அப்படின்ற ஒரு ஆள் வந்து இறந்துட்டான். அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவன் இறந்துட்டான். அவன் வந்து அகெயின் அவங்க வாழ்க்கைக்குள்ள வரான் அப்படின்னா அது அவங்களுக்கு பேர்டன் தான் அது. ஸோ அதனால தான் அவனும் அங்கேயே நிற்கிறான். லைக் இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா, எங்கள் அம்மா வந்து இத்தனை 14 வருஷம் 16 வருஷம் கழித்து வந்து என்னை வந்து பார்க்குறாங்களா, லைக் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற அவன் அந்த ஒரு நிலையில தான் நிற்கிறான். அவங்க வந்து அதை மறந்துட்டாங்க. அவ்வளோதான். இவனும் வந்து அந்த ஒரு இதிலே வந்து அப்படியே முடியுது. அந்த அந்த சீன் வந்து அப்படியே கட் ஆகுது. சரியான ஒரு பீக்கான ஒரு சீன் எனக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த சீனுமே சரி, அந்த பாட்டு எக்ஸிகியூஷன், அந்த பிஜிஎம், அந்த இதுக்கு அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சரியா இவர் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஷாஸ்வத் சச்தேவ் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் நம்ம வந்து முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். ஸ்க்ரீன் பிளே ரைட்டரு, சினிமாட்டோகிராஃபரு, டைரக்டரு, இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு எப்படி ஒரு டெக்னிக்கலாக இந்த படத்தை வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணாங்களோ, அதை விட ஒரு பெரிய ஒரு ஒரு பேக் போனாக இந்த படத்துக்கு நான் பார்க்குறது வந்து இவர் தான், ஷாஸ்வத் தான். மியூசிக் டைரக்டர் ஷாஸ்வத் ஒரு மெயின் லீட் கம்போசராகவே ஆயிருக்காரு இந்த துரந்தர் 2ல். சச் அ பெஸ்ட்டு ஒர்க் அவருடைய பிஜிஎம்லலாம் நான் சொல்லுவேன். நல்லா இருந்தது. லைக் வந்து இவ்வளோ பெரிய இதுவை வந்து இவ்வளோ பெரிய டியூரேஷன் இருக்கிற ஒரு படத்தை வந்து அவர் வந்து சிம்பிளாக அவருடைய பிஜிஎம்ஸை வச்சு எப்படி அழகாக இது பண்ணுறதோ சரி, அவர் அந்த பாட்டு மோஸ்ட்டாக இந்த படத்துலையும் சரி, துரந்தர் 1லேயும் சரி, நிறைய பாட்டு வந்து பழைய கசல் சாங்ஸோட ரீமிக்ஸு, பழைய உருது போயம் இது ரீமிக்ஸு, பாலிவுட் படம் ரீமிக்ஸு, பாலிவுட் சாங்ஸ் ரீமிக்ஸ், அந்த மாதிரியான இதுதான் வந்து இவர் இது பண்ணியிருக்காரு. பட் அது எல்லாமே நல்லா இருக்குது. இப்போது இது கசல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது துரந்தர் 2ல் ஒரு பாட்டு வரும், ஜான் சே குசர்தே ஹே அப்படின்ட்டு. இந்த பாட்டெலாம் வந்து இவர் எழுதுனது. நம்ம வந்து கொஞ்சம் இந்த கசலு, சூஃபி, குவாலாஸ் பாட்டு, குவாலாலாம் நம்ம கேட்போம் அப்படின்றதுனால அது கண்டுபிடிச்சிட்டேன் நான். நஸ்ரத் ஃபத்தே அலி கானோட இதுதான் பாட்டு தான் அப்படின்ட்டு இது எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது தான் அந்த நிறையா பாட்டு, இந்த தீதி அப்படின்னு ஒரு பாட்டு வருது, ஷேரே பலோச், அந்த பாட்டு வந்து இதுதான் 1992ல் ரிலீஸ் ஆன ஒரு அடாப்டேஷன். இதுதான் இந்த பாட்டு, இந்த தீதி ஷேர் பலோச் அப்படின்ற பாட்டு. அப்புறம் வந்து ஹம் பியார் கர்னே வாலா, அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவல் அந்த பாட்டையே எடுத்து நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இந்த இதை போட்டது வந்து ஹவா ஹவா. அது எல்லாமே வந்து பெஸ்ட்டாகவே ஒர்க் ஆகிருந்தது. சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது எல்லாமே. இவர் ரெஹமான் தக்கித் அந்த லாஸ்ட்டு ஃபியூனரல் அப்போ ஒரு பாட்டு வரும், ஜாயே சச்ரா அப்படின்னு அந்த பாட்டு வரும். அந்த பாட்டெலாம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு கேட்கும் போதே அந்த பாட்டு கன்வே பண்ணுற எமோஷனு, ஓகே அது சிங்கரு அது சம்மந்தப்பட்ட இதுவாக இருந்தாலுமே இவர் வந்து அந்த சாங் பிளேஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அங்கே, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாட்டுமே சரி. அண்டு லாஸ்ட்டு முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி ஃபிர்ஸா அரிஜித் சிங்கோட வோக்கல்ஸில் செம்ம சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. இந்த படத்துக்கு வந்து இவருமே பெரிய ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல வரேன். எனக்கு இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, நம்ம இவனுங்கெல்லாம் இருக்கானுங்களா, நம்ம இண்டஸ்ட்ரி, இப்போ இவங்க டோலிவுட், இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாலே மோஸ்டா இந்த பழைய பாட்டை போட்டு மில் பண்ணி திகட்ட வச்சிருப்பானுங்க. இப்ப கூலிலாம் பார்த்தா நமக்கு திகட்டுச்சு. இப்ப அந்த பாட்டெல்லாம் நம்ம வைப் பண்ற மாதிரியே இல்லை. இந்த மாதிரி எதுவுமே வைப் பண்ற மாதிரி இல்லை. தேவையில்லாம தொண்டையில விட்டு குடையிற மாதிரி இருந்தது, வச்சு விட்டு அழுத்தினான மாதிரி இருந்தது. ஆனா இதுல வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. இதுக்கு இந்த இடத்துல போட்டுப்போம், இது கொஞ்சம் சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் grip கொடுக்குற மாதிரி இருந்தா கூட போதுன்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்கானுங்க. நல்லா அது எங்கேஜ் ஆயிடுச்சு. ஆதித்யா தருமே நல்ல ஒரு என்ன சொல்றது, மியூசிக் மியூசிக் சென்ஸ் உள்ள ஒரு
நல்ல ஒரு ஆள் தான் அவர். அதனால தான் வந்து பக்காவா அது வந்து இது பண்ணியிருக்காரு. ஆனால் சொல்லப்போனா இது இந்த ஹவா ஹவான்னு சொன்னீங்கல்ல, ஆமாம் ஆமாம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஃபார்ம் வந்து அந்த ஈரானியன் வெர்ஷனா என்ன வெர்ஷன் அது? அது வந்து பாலிவுட் சாங் தாங்க அது. இல்ல அது வந்து சஞ்சய் தத் நடிச்ச படம். இந்த படம் நீங்க ஆமாம். சொல்றது. ஆ ஆ. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆனது ஈரானியனோ எங்கேயோ சொன்னாங்க. ஓகே. இந்த மாரி ஆ. இந்த அந்த மாரி ஒரு மிடில் ஈஸ்ட்ல தான் ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்து தான் வந்தது. அங்க ஒரு மாரி இருந்தது. அத அப்படியே மாத்தி இங்க பயத்துக்கு மாரி மாத்திட்டாங்க. அப்படின்ற மாரி சொன்னாங்க. அது இது இது இருக்குல்ல, இந்த நான் சொன்னேன்ல அந்த தீதின்னு ஒரு பாட்டு, இந்த ஷேரே ஆமா, பலூச், ஆமா. அந்த பாட்டு வந்து அல்ஜீரியன் பாப் சாங் அது. அது ஒரிஜினலா வந்து அல்ஜீரியன் பாப் சாங். அடாப்டேஷன் வந்து நம்ம ஆளு இது பண்ணியிருக்காப்புல அது, இந்த இதுக்கு. ஆ. இதுவுமே இருக்குல்ல, அடுத்து சொன்னேன்ல, ஜான்சே குசர்தே, அது ஒரிஜினலா வந்து ஒரு கசல் அது. இவரு ம், ம், இதுல வந்து நஸ்ரத் ஃபத்தே அலி கான்னு ஒருத்தர் இருக்காருயா. அவர் பாட்டுலாம் நிறைய ம், கேட்பேன் நானு. நம்ம பாட்காஸ்ட் இதுலயே கூட அதெல்லாம் அதான் சூஃபி அத பத்தி பேசுறதுக்கே தனி ஒரு எபிசோட் போடணும். நான் கேட்கிற கசல், இந்த குவாலி, அந்த இதெல்லாம் இருக்கு. அந்த பாடல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் அதெல்லாம் பத்தி இதுவுமே ஒரு இதுதான். குவாலா தான். இந்த இந்த பாட்டுமே. ஸோ ம். அந்த மாரி இந்த படத்துல வந்து நெறையா இது இருக்கு. வொர்க்ஸ் இருக்கு. ரீமிக்ஸ் வொர்க்ஸ் இருக்கு. இது எதுவுமே வந்து ஓகே. நம்ம சவுத்துல இருக்கிறவங்களுக்கு பெருசா தெரியாது. நார்த்ல இருக்கிறவங்களுக்கு நம்ப ஜிபியூ மாரி அது அது ஃபீல் ஆகல அவங்களுக்கு. அந்த இருக்கிற பழைய பாட்டு எடுத்து. மேபி அவங்களுக்கு இது வந்து ஒரு புது ஒரு கான்செப்ட்டா தான் இருக்குன்ட்டு ஆனா ஜிபி நான் மாரி நம்புறேன். தோணியிருந்ததுன்னா, படம் சொதப்பியிருக்கும் அவிங்களுக்கு. ஆமா. கரெக்ட்டு. ஆமா. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இதுவே இந்த இந்த வின்டேஜ் சாங் எடுத்து போடுறதே ஒரு புது கான்செப்ட்ன்னு தான் நெனைக்கிறேன். தெரியல எனக்கு அது. இல்ல அது ஆல்ரெடி எ நெறைய சினிமாஸ்ல அவங்க யூஸ் பண்றாங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா சொல்லுங்க அதுவும் இல்லாம என்னன்ட்டு. எனக்கு ரொம்ப நாளா அந்த நம்ப பாலிவுட்லன்னு ஒரு ஒரு சில லவ் சாங் வச்சிருப்போம்ல. ம். இப்ப ஒரு சில ரொமான்டிக் சாங்லாம் வச்சிருப்போம். இப்பலாம் அவிங்களே அந்த ரொமான்டிக்கே வந்து கொஞ்சம் கிளாமரா மாத்திட்டானுங்கல்ல. கிளாமரஸா ம், வைக்கணும். ம். அப்படி இப்படின்னு வச்சுட்டு ரொம்ப ரேரா பாட்டே வந்தது அவிங்க இதுலயும். டேஸ்ட்லயுமே சரி. நல்ல பாட்டே கொஞ்சம் மோசமா ரொம்ப கம்மியா தான் வந்துருந்தது. ஆனா இதுல வேற ஒன் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்லயே தெரியுங்களா? அது அது அப்பா அதெல்லாம் எத்தன தடவ கேட்டேன்னே தெரியல. எனக்கு இந்த மியூசிக் பத்திலாம் பெருசா தெரியாது. வந்து அந்த பாட்டு வந்து நல்லா இருந்துச்சு. எத்தன தடவ அதெல்லாம் ரிப்பிட்டேட்டிவா கேட்டுட்டே இருக்கேன். எத்தன தடவ கேட்கறேன் இதெல்லாம் தெரியல. நல்லா இருக்கு. அந்த மியூசிக்கு. அதான் நான் வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப நெறைய கேட்டது வந்து இந்த இதுதான். ஜையே சஜ்தா தான். அந்த பாட்டுல வந்து அப்படிப்பட்ட ஒரு இது இருந்தது. அந்த சாரோனஸ் வந்து இது கடத்திருந்த அந்த இது வந்து எனக்கு ரொம்ப அது புடிச்சிருந்தது. அது வந்து அந்த பாட்டுல வந்து ஒரு நடுவுல வரும். நடுவுல வந்து ஜா ம். சானு சாரியா மே சது கையா அந்த ஒரு மேல் இது வரும். அது வந்து சத்ராஜ்ன்னு நெனைக்கிறேன் அவர் பேரு. சாத்ராஜ் சம்திங். அவர் வந்து ஒரு சீக் அவரு. அவர் நல்லா ஃபேமஸான ஒரு சிங்கர் தான்னு நெனைக்கிறேன். இது இது இந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் தான் அவரு யாரு அப்படின்னும் தெரிஞ்சது. நான் அந்த பாட்டு வந்து நான் இப்ப எதுக்கு மென்ஷன் பண்ணேன்னா, அந்த சாங் வந்து அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்றது? அந்த எமோஷன கடத்துச்சு. லைக் ரஹ்மான் டெக்கித் ஒய்ஃப் வந்து அவங்க மோன் பண்ற அந்த அந்த சாரோ அத வந்து கரெக்ட்டா கடத்துச்சு இந்த பாட்டு. இந்த இதுவுமே சரி, அதுல இருந்த நெறைய பாட்டுமே சரி. அந்த எமோஷன்ஸ ம். கரெக்ட்டா இது பண்ணுச்சு. என்னால ஏன் இதுக்கு பேச முடியலன்னா, எனக்கு இந்த சாங்ஸ பத்தி எதுவும் தெரியாது. அதான் மெயின் மேட்ரு. இது இந்த அதுவும் இல்லாம எனக்கு அந்த இதுவுமே அந்த அந்த லைன்ஸ்க்கான மீனிங்கு அது எதுவும் தெரியல. நம்ம சப்டைட்டில் தானே ஓட ஓட படிச்சுட்டு இருந்தோம் படத்துல. அதான். அதனால அந்த 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 கனெக்டிவிட்டி எனக்கு வரல. அதனால சொன்னேன். அதனால தான் நான் அமைதியா இருக்கேன். ஸோ அவ்வளோதான். அது வந்து நம்ம படத்த பத்தி நெறைய பேசிட்டோம்னு நெனைக்கிறேன். அடுத்து வந்து ம். த செகண்ட் செக்மெண்ட் ஆஃப் த எபிசோடுக்கு அப்படியே போவோம். ப்ரொபகேண்டா ஆர் நாட். இல்ல ப்ரொபகேண்டா தான். ப்ரொபகேண்டா ஆர் நாட்லாம் கிடையாது. ப்ரொபகேண்டா தான். ஆனா க்கு இது வந்து சில பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா? இப்போ ஆன்லைன்ல படத்த வந்து இதுவா பாருங்க. இப்போ நம்மகிட்டயே வந்து மேபி நெறைய சில பேர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிவ்யூன்னு சொல்லிட்டு என்ன இது பேசுறீங்க? பொலிட்டிக்கல் அஜெண்டா பத்தி பேசுறீங்க அப்படின்ட்டு சொல்றதுக்கு கூட ம். வாய்ப்பு இருக்கு. ஆனா, என்னதான் வந்து இவ்ளோ ஒரு நல்ல படைப்ப குடுத்திருந்தாலும் சரி, என்னதான் அது ஒரு அழகான படைப்பா இருந்தாலும் சரி, அதோடைய மோட்டிவேஷன் அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. த மோட்டோ பிஹைண்ட் ம். திஸ் மூவி அப்படின்ட்டு இருக்குல்ல. அது வந்து இஸ் டூ செல் சம்திங். லைக் அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு ஹேட்டா இருக்கலாம். இல்ல அந்த ஒரு ஒரு வொர்ஷிப்பிங் ஒரு லீடர் வொர்ஷிப்பிங் இதுவா இது வந்து வருது பார்த்தீங்களா? ம். அதுதான் வந்து முக்கியமா நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது. கரெக்ட்டுங்களா?
லைக் உங்களுக்கே தெரியும், அது வந்து இந்த படத்தில் ஓப்பனாகவே போட்டாங்க. நம்ம பிரதம மந்திரி இது வந்து ஃபுட்டேஜ் வந்து 2 தடவை வந்திருக்கும். இவர் தாவூத் இப்ராஹிமே வந்து சொல்லிருப்பாரு, சாய் வாலா வந்துட்டான், இனிமேல் வந்து இது பண்ண முடியாது அப்படின்ட்டு. இன்னொரு சீக்வன்ஸில் வந்து வரும், இவர் மேஜர் இக்பாலோட அப்பா வந்து சொல்லுவார், என்ன ஃபாரின் ஃபண்டு எல்லாம் இறக்குனீங்க என்ஜிஓக்கு, யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் இறக்கி இவரை வர விடாமல் பண்ணுவேன், நீங்கள் பார்த்தா வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிருப்பாரு. ஸோ ப்ரிட்டி ஆப்வியஸ், ஓப்பனாக இருக்கும். ஏன்னா அதோடைய மோட்டோ அதுதான், இஸ் டு செல் சம்திங் அப்படின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கொஞ்சம் மூடி மழுப்பி வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட் வரதுக்கான ரீசனு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சமாக தூவி பார்த்துருக்கானுங்க இந்த ப்ராபகண்டாவை. ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளுங்க அடித்து செகண்ட் ஹாஃபில் விட்டு நிறைவிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நம்மளுக்கு நிறையா ஹிண்ட் மாதிரி நிறையா கொடுத்தானுங்க. இந்த உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஸ்லெட்டர் ஃபேக்ட்ரியிலேருந்து தான் மணி டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றதா இருக்கட்டும். அப்புறம் 2-3 கொடுத்தாங்க. இன்னொன்று என்னது ஃபர்ஸ்ட் பார்ட்டில், இது என்னது, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸ்லட்டர் ஹவுஸ்லேருந்து தான் இது வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. யூபியிலேருந்து இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்லேருந்து, ஆமாம் ஆமாம், அதான் அது அந்த இந்த பணம் ஐஎஸ்ஐஎஸ்க்கு வந்து வெப்பன் சப்ளை, ட்ரக் இது அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேசியிருப்பானுங்க. அந்த அந்த அஜய் சன்யால்ன்ற கேரக்டரே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். அது வந்து உங்களுக்கே தெரியும், நான் ஓப்பனாக அதை மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அஜய் சன்யால் வந்து இவங்க வந்து யாரை அதை போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு ஹை ரேங்க் ஆஃபீஸர் தான் அவர். அதெல்லாம் பேரை சொல்லுமா அப்படின்னு பார்க்குறேன் நான், அவ்வளோதான். இல்லைனா அப்போ வந்து ஓப்பனாக சொல்ல வேண்டியதான். அதான் நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது அது யார் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து மெயின் த ஃபேஸ் ஆஃப் த மூவியவே வந்து அவங்க 2 தடவை காமிச்சிட்டாங்க. ஒரு 2 சீனில் வேறு இதில் காமிச்சிட்டாங்க. அதுக்கு டயலாகுமே தனியாக வச்சுட்டாங்க. அப்படின்றப்போ இது ஒன்றும் பெரிய ஒரு இதுவெல்லாம் கிடையாது. இங்கே வந்து என்ன அப்படின்னா, இதை வந்து நிறைய பேர் பேசிட்டாங்க. லைக் நான் பார்த்த வரைக்குமே இந்த 2 வாரத்துலேயும் நிறைய பேர் பேசிட்டாங்க. லைக் வந்து ஹவு மச் ஆஃப் ரியல் இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவில் பேசியிருப்பாங்க. எப்படின்னா, என்னதான் எல்லாமே வந்து ஃபிக்ஷனல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடியை காட்டுறதோ, ஒரு தாவூத் இப்ராஹிம் காட்டுறதோ, எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் காட்டுறதோ, மேஜர் இக்பால் காட்டுறதோ, இவங்கெல்லாம் வந்து ரியல் லைஃப் கேரக்டர்ஸ். லைக் இவங்கெல்லாம் வாழ்ந்தவங்க. இப்போது மேஜர் இக்பால்ன்றவர் ஒரு ஐஎஸ்ஐஎஸ் டெரரிஸ்ட்டு, சௌத்ரி அஸ்லாம்ன்றது ஒரு 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 ஆஃபீஸர், அவர் பாகிஸ்தான் ஆஃபீஸர். அதே மாதிரி இவரை வந்து வேறு பேரில் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷூட் அவுட்டில் இறந்த ஆள், அவர் பேர் என்ன, அத்தீக் அஸ்லாம் அப்படின்னு வரும், அத்தீக் அகமதுன்னு வரும். ஆமாம். அது வந்து அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் பேர் அத்தீக் அகமது. பட் அவர் வந்து இறந்துட்டார் அவர் கன் ஷூட்டில். அதை பற்றி பேசுவோம். இப்போது அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரிஜினலாக பேர் இது பண்ண கேரக்டர் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து மெயினாக காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்ற ஒரு தாட் இல்லாமல் இதை வந்து என்ன சொல்கிறது, இதை பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ணுறதோ, லைக் வந்து நிறைய அந்த இதெல்லாம் பார்த்தேன். படம் நான் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் பார்த்தேன். இது எப்படி இருக்குது, லைக் நம்ம பாட்காஸ்ட்டுக்குமே இதுவாகும் அப்படின்ட்டு. ஏன்னா ஐயாவும் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தேன். பப்ளிக் ஒப்பீனியன் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லுவாங்க, லைக் வந்து பார்த்தீங்களா இந்த மோட்டோ பாருங்க, இந்த டிமானிட்டைசேஷன் வந்த காரணமே வந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு 60,000 கோடி வருது. லைக் 60,000 கோடி, அதுக்கு ஃபஸ்ட்டு 11, அப்புறம் 60, கரெக்டுங்களா? 71,000 கோடி. இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம பிரதம மந்திரி வந்து இதை பண்ணார் அப்படின்ற புது நரேட்டிவ்ஸ் பில்டிங் இங்கே. இதை வந்து என்ன சொல்லலாம்னா, லைக் சைக்காலஜிக்கலாக வந்து எமோஷ்னல் ப்ரிம்மிங் பண்ணுறது. இது எமோஷ்னல் ப்ரிம்மிங்னா என்னென்னா, சைக்காலஜிக்கலாக வந்து உங்களை வந்து ஒரு லேயராக செட் பண்ணுறது. இதில் வந்து இந்த படத்துடைய மையமான ஒரு இது என்ன, ஹேட் டுவர்ட்ஸ் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி, ஒரு ஸ்டீரியோ டைப் செட் பண்ணுறது. இந்த பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இப்படி தான், இந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்க
அப்படிதான் அப்படின்ட்டு ஒரு போலரைசேஷன்ல தள்ளுறது. நான் இதை பத்தி இந்த பொலிட்டிக்கல் போலரைசேஷன், இந்த போலரைசேஷன் அப்படின்ற கான்செப்டை வந்து நான் ஒரு எபிசோட்ல பேசியிருப்பேன். நாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு எபிசோட்ல நான் பேசியிருப்பேன். அதே தான் வந்து இங்கேயும் நான் மறுபடியும் நான் பேச விரும்புகிறேன். இந்த ஃபேக்டெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்து கூட பார்ப்போம். சைக்காலஜிக்கலாக இது வந்து இந்த போலரைசேஷன் இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, லைக் இது வந்து ஒரு அஸ் வாசஸ் தெம் அப்படின்ற ஒரு இதில் வந்துடும். லைக் வந்து என்ன சொல்றது, ஓகே இவங்கெல்லாம் இப்படிதான், நம்ம வந்து நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு தான் இவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்ற ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து ஒரு இது பண்ணும். லைக் வந்து அந்த எனிமிட்டியை வந்து இது பண்ணும். ஹிந்து வர்சஸ் முஸ்லிம்ஸ். நான் வந்து இப்போ ஒரு 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 முசல்மானுக்கு வந்து நான் ஆதரவா பேசுறேன்னா, என்ன வந்து ஒரு ஆன்டி நேஷனல் அப்படின்ற ஒரு டேகை குத்துறதுக்கு கூட இந்த இந்த படம் வந்து வழிவகை செய்யும். அதுதான் வந்து இந்த போலரைசேஷனுமே. லைக் அவங்க வந்து எனிமி, நான் வந்து அவங்க ஒரு ஆதரவா பேசினா, நானும் வந்து ஆன்டி நேஷனல் அப்படின்ற ஒரு இதை தான் வந்து இந்த நரேட்டிவை தான் வந்து இது பில்ட் பண்ணுது. அதுதான் முன்னாடி பேசுன மாதிரி எவ்வளோ பேர் இதுவானாங்க டிமானிட்டைசேஷன்ல. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேட்குற எல்லாருக்குமே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் சிம்பிளாக டிமானிட்டைசேஷன்னா 71,000 கோடி உள்ளே வந்தது, அதனால் இது பண்ணாங்க, இதை போட்டாங்க அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு தியரி கல்டிவேட் பண்ணுறது. அதான் அது வந்து ஒரு முட்டு கொடுக்க முடியல அப்படின்ட்டு ஒரு புது கதையை கட்டி விடுறது. அப்போ ஒரு இது வந்தது பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா ஐயா? 2000 நோட்டில் இது இருக்கு, புது டெக்னாலஜி நோட்டு எங்க அதான் எங்க இருக்க சேட்டலைட் மூலமா ட்ராக் பண்ணுவானுங்க. அது அப்படி அந்த மாதிரி புது கதை ஒரு உருட்டு. ஸோ இதனால வந்து இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டீரியோ டைப் கிரியேட் ஆகுது நம்மள மாதிரி மக்கள் மத்தியில். அதான் எனக்கு ஒரு சரியான ஆச்சரியங்க. நான் போன தியேட்டர்ல இவரை காட்டுறாங்க, பிரைம் மினிஸ்டரை காட்டுறாங்க, எல்லாம் கத்துறாங்க, எல்லாம் ஜாலியா ஏதோ அதேதாங்க எனக்கும் நடந்தது. அதாங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அதான் கூஸ் பம்ப் சீன் மாதிரி கத்துறாங்க. அப்போதான் புரிஞ்சுது, ரைட்டு எவ்வளவு படம் சூப்பரா உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு இவனுங்களை அப்படின்ற ஒரு இது தோணுச்சு. அதான் இந்த படத்தை வந்து 2025 ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முன்னாடி எனக்கு வந்து அந்த இதை போய் சிரிப்பு தான் வந்தது. அந்த யூபி எலெக்ஷன் இவரை பத்தி, இப்போ யூபி சிஎம்மா இருக்கிறவரை பத்தி ஒரு ஹிண்ட் இருக்கும். அதுல வந்து இப்போ அந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் எல்லாம் வரும். எனக்கு அப்பெல்லாம் சரியான ஒரு சிரிப்பு தான். என்ன மாதிரியான ஒரு இதை செட் பண்றாங்க, ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க அப்படின்ட்டு சரியான ஒரு சிரிப்பு தானா. ஆனால் அதுக்கே எல்லாம் ஃபயர் விட்டுட்டு தான் இருந்தாங்க. அது என்ன ஏது ஒழுங்காக அதை பற்றி என்ன ஒரு இது இல்லாமல், ஒரு டியூ டெலிகன்ஸ் இல்லாமல், ஹிஸ்ட்ரி பற்றி கரெக்டாக தெரியாமல் இவங்க பாட்டிக்கு இது பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், ஃபேக்ட்ஸுக்கு வருவோம். இப்போது இவர் வந்து யார்? இவரை வந்து மேஜர் இக்பால் வந்து சொல்லுவார்ல, இந்த பணம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்காக தாவூத் இவங்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்கள்ல, அந்த 60,000 கோடி. அப்போ வந்து இவர் வந்து அத்தீக் அகமது வந்து உள்ளே இருப்பார், கரெக்டுங்களா? ஜெயிலில் இருப்பார். இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை அவர் உள்ளே இருந்தாலும் இதுவாகும் அப்படின்ட்டு. அத்தீக் அகமது இருக்கார் இல்லைங்களா, அத்தீக் அகமது வந்து ஒரு அவர் வந்து ஒரு எம்எல்ஏ, ஓகேங்களா? 5 டைம் செலக்டட் எம்எல்ஏ. அவர் எம்பியா கூட இருந்திருக்காரு பிரயாக்ராஜில். ஆனால் அவர் வந்து பல இதோட என்ன சொல்றது, பல கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல அவர் வந்து கன்விக்ட் ஆக செஞ்சிருக்காரு அவர், ரைட்டுங்களா? அவர் வந்து மர்டர் தான் பண்ணாங்க. அவர் வந்து இப்போதான் 2023 நடந்தது தான். அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அவரை வந்து இது பண்ணிட்டாங்க, ஷூட் அவுட் நடந்துருச்சு, அவரையும் அவர் பிரதரையும். ஆனா படத்துல என்ன காமிச்சிருப்பாங்க, அவர் வந்து எப்போ சுடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, 2016 சுட்டா மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அவரை சுட்டது 2023, ரைட்டுங்களா? நான் வந்து இதுல வந்து பெரிய அரசியலுமே இருக்கு. இதுல இந்த அத்தீக் அகமது இதெல்லாம், அத்தீக் அகமது இறந்ததுக்கு அப்புறம் லோக்சபால மௌன அஞ்சலிலாம் செலுத்துனாங்க, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பேசுனா அவ்வளவுதான், கோர அரசியலுக்கு போயிடும் அத்து கதை. அவ்வளோ ஒரு கன்விக்டட் கிரிமினலு, டைரக்ட் ISIS இந்த லஷ்கர் தொய்பாவோட கனெக்ஷன்ல இருக்கிற ஒரு கிரிமினலை வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கெல்லாம் பேச அப்படின்னு பாக்குறேன் நம்ம பாட்காஸ்ட்ல, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பாட்காஸ்ட், அதான் அப்படின்னு நான் பாக்குறேன்.
ஸோ அதனால இதெல்லாம் வந்து லைக் டைம் லைன் எரருமே இங்கே நிறைய இருக்கு. இதை வந்து நரேஷன் செட் பண்ண ஒரு இதுவுமே இங்கே இருக்கு. இவங்க ஹீரோவா போர்ட்ரே பண்ற ஒரு ஆளு கவர்மெண்ட்ல தான் மௌன அஞ்சலியுமே செலுத்துறாங்க அப்படின்ற ஒரு மேட்டர்லாம் இருக்கு. லைக் அதுக்கப்புறம் நான் இன்னொரு டேட்டாலாம் எடுத்தேன். நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வந்து ஓகே இது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சுக்கான ஒரு டேட்டாலாம் எடுத்தேன் நான். ஓகே அதில் பார்க்கும்போது என்னன்னா நம்மளுக்கே தெரியும் டிமானிட்டைசேஷன் வந்து 2016 பண்ணாங்க. 500,000 நோட்லாம் வந்து அது வந்து போச்சு. படத்தில் வந்து என்ன சொல்லிருப்பாங்க, ஆப்ரேஷனல் கிரீன் லீஃப் அப்படின்ற ஒரு இதில் இந்த 74,000 கோடியை வந்து முடக்கிறதுக்காக 71,000 கோடியை வந்து முடக்கிறதுக்கான இதுவாக வந்து இருக்கும். இதை வந்து அந்த படத்தில் என்ன காமிச்சிருப்பாங்கன்னா யூபி எலெக்ஷனுக்காக இந்த டெரரை ஃபண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. என்னன்னா இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம வந்து யாரெல்லாம் மாட்டுவாங்க, பெரும் முதலாளிகள், பெரிய ஐடி இதில் இருக்கிற முதலாளிகள், அவங்கெல்லாம் மாட்டுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் உண்மையான இது வாங்கினது நம்ம தான். கரெக்டுங்களா? நம்ம தான் போய் கியூவில் நின்று எல்லாமே கஷ்டப்பட்டோம். இதில் என்ன ஃபேக்ட் இதுனா 99.3% ஆஃப் த பணம் வந்து ஆர்பிஐக்கு வந்துருச்சு. ரைட்டுங்களா? நான் சொல்கிற சோர்ஸ் வந்து ஹிந்து நியூஸ்லேயுமே இந்த இது போட்டிருக்காங்க. 99.3% கேஷ் வந்து வந்துருச்சு பேங்க்குக்கு. வெறும் 0.7% ஆஃப் த கேஷ் தான் வந்து டிமானிட்டைஸ்டு பணம் வந்து வரல. அப்போ என்ன 0.7% தான் இதுன்னு வச்சுக்கோங்க. கள்ள பணமோ 0.7% தான் கருப்பு பணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து என்ன சொன்னாங்க, டிமானிட்டைசேஷன் அப்போ இந்த மாதிரி டெரர் இதை வந்து நிறுத்தணும், அதுக்கப்புறம் கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் இதுதான் வந்து இப்படிதான் ஆச்சு. இன்னொரு ஃபேக்ட் வந்து இதை நான் படித்தேன். என்னன்னா 2014 to 15 the year of 2014 to 15ல ஃபேக் 500,000 நோட்டு பழைய கரன்சி வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா, சர்க்குலேஷனில் எவ்வளோ இருந்தது அப்படின்னா வெறும் 0.002% தான் பழக்கத்தில் இருந்தது. ஸோ வெறும் 0.002% ஆஃப் த இதுவை வந்து முடக்கிறதுக்காக என்டையர் எக்கனாமி, அதாவது 86% ஆஃப் த கேஷை வந்து 2016 எந்த ஒரு அறிக்கையுமே இல்லாமல், அதாவது ஒன்லி வித்தின் 1 டேல வந்து அதை வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி அறிவிச்சாங்க. ஸோ வந்து இப்போ இன்னொரு இதுவுமே நீங்கள் கேட்கலாம். இந்த நரேஷனை வந்து பில்ட் பண்ணுறாங்கல்ல, இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக நின்று நிதானமாக யோசிச்சிங்கன்னா ஒரு கேள்வி வரும். எப்படி ஒரு தீவிரவாத கும்பல்னால 71,000 கோடியை வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும்? கரெக்டுங்களா? பாசிபிளே கிடையாது. எப்படி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரீங்க? அப்போது அது வந்து அந்த நேஷனோடைய செக்யூரிட்டியை தானே அது கொஸ்டின் பண்ணுது. கரெக்டுங்களா ஐயா? நீங்கள் வந்து 60,000 கோடியை வந்து எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த கருப்பு பணத்தை யூபி எலெக்ஷனுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ட்டு, எலெக்ஷனுக்காக அங்கே வந்து நாச செயல் பண்ணுறதுக்காக அந்த பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் நடக்கும். அதை வந்து அவங்களால எப்படி அதை பண்ண முடியும்? அந்த 60,000 கோடியை வெறும் ஒரு டெரர் ஆர்கனைசேஷன் அப்படி அது எப்படி பண்ண முடியும்? லாஜிக்கலாக யோசிச்சாவே இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ரொம்ப ஒரு ஃபேக்கான ஒரு கிளைமு அப்படின்றது அது நம்ம எல்லாருக்குமே அது புரிஞ்சிடும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அந்த நேரத்தில் யோசிக்கவே மாட்டோம். அந்த நேரம்னு இல்லை, நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம கண்டிப்பாக யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளை வந்து எமோஷனல் ப்ரிமிங் பண்ணிட்டாங்க. ஓகே, இவனுங்க வந்து இப்படிதான், இந்த ஒரு மதத்தை சேர்ந்த ஆளுங்க, இந்த கண்ட்ரியில் இருக்கிற ஆளுங்க இவனுங்க இப்படிதான் அப்படின்ற ஒரு இதை பண்ணிட்டதுனால நம்ம வந்து நினைப்போம், ஓகே இவனுங்க கேப்பபிலிட்டி இருக்கு, இவனுங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணக்கூடிய ஆளு தான் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவை நம்ம மேலே, ஒரு பர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறத விட ஒரு ஹேட்டை வந்து நம்ம மேலே திணிச்சிடுறாங்க. ஸோ அதனால வந்து இந்த படம் அதோட இன்டென்டட் அந்த ஐடியாவை வந்து அது வந்து சூப்பராக செயல்படுத்திட்டு போயிடுச்சு. இல்லை ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இது லாஜிக்கலாக யோசிக்கிறோம் அதெல்லாம் விடுங்களேன். இப்போ நம்ம நார்மலாக ஒருத்தன் பிளாங்காக போய் படம் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜோ எதுவுமே இல்லாத ஒருத்தன் இதை இப்போ பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் இருக்கிறத கண்டிப்பாக எடுத்துப்பான், எடுத்துப்பான். கண்டிப்பாக அது ஒரு இதாகவே எடுத்துப்பான். இப்படிதான் இதுக்காக தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவனே வச்சுப்பான். இப்போ இதுக்கு ஒரு அப்போஸ் எதுவுமே நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இது என்ன படம் தானே அப்படின்னு நம்ம மொட்டையா தூக்கி போட்டோம்னா, இது யாரும் அப்போஸ் பண்ணல, இப்போ உண்மையாலுமே இதான் நடந்திருக்கு போல அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அவன் ரன் ஆயிடும் அவன் மைண்டு. புரியுதா நான் சொல்றது?
அதான் இப்ப நீங்க எனக்கு இவ்வளவு தெரியாது, இவ்வளவு டீட்டெயில்டா அவ்வளவு டீகோட்லாம் இல்ல பண்ணல நானு. ஒண்ணும் இல்லைங்க. நான் சும்மா அது நம்ம இது பண்ணணும், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல நம்மளும். அதுக்காக நான் எடுக்க ஆரம்பிச்சேன் நானு. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் ஆமா. பெருசா இல்ல. ஆக்சுவலா இது நீங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன் இந்த பாட்காஸ்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேரும் ஜாயின் பண்ணிருக்கோம். அதான் ஆமா அதான். இப்ப ஆமா சரி அதான் இப்ப சரி, அதை இவங்க விடுங்க. இவங்க பிளாங்கா ஒருத்தன் இப்ப நம்ம கிளாஸ்மேட்டே அவனே எடுத்துக்கோங்களேன். இப்ப பெருசா யார்ட்டையும் ஓப்பன் அப் ஆயிருக்க மாட்டான், எதுவும் பெருசா இல்லாம. இப்ப நம்ம எதுவுமே ஓப்பன் அப் பண்ணாம இந்த படத்தை பத்தி எதுவும் அப்போஸ் பண்ணாமையோ, இல்ல இவங்க சொல்ற விஷயத்த வந்து நம்ம சரி இதை ஒரு சினிமாவா பாருங்க அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து போயிட்டோம்னா அதை வந்து அவன் ஆக்சுவல் ஃபேக்ட், ஓ இதுக்காக தான் இவர் பண்ணிருக்காருன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுவான். அது லாஜிக்கெல்லாம் யோசிக்க தோணும் அதுக்கப்புறம். ஏன்னா அந்த அந்த என்டர்டைன்மெண்ட் அந்த 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 ஒரு 3 hours 4 hours என்டர்டைன்மெண்ட்டை அவனை ஃபுல்லா அந்த மைண்ட் வந்து அவனை அதுக்குள்ள டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இந்த பாயிண்ட் தான், இந்த பிளாட்டுக்கு தான் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து எப்படி சொல்றது, இவரை கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, வெற்றிமாறன்ட்ட கேட்டிருந்தா இதுல வந்து பேட் ஃபிலிம்ஸ் வித் குட் ஐடியாலஜியா இல்ல வந்து குட் ஃபிலிம்ஸ் வித் பேட் ஐடியாலஜியான்னு கேட்டிருப்பாரு. எது டேஞ்சர் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கேட்டிருப்பாங்க. அவர் ஸ்ட்ரைட்டா யோசிக்காம என்ன சொல்லிடுவாரு, குட் ஃபிலிம்ஸ் வித் பேட் ஐடியாலஜி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிருவாரு ஸ்ட்ரைட்டாவே. இதான் பிரச்சனை. ஒரு நல்ல படம் வந்து ஒரு பேட் ஐடியாலஜியோட வந்துருச்சுன்னா அப்ப அதான் உண்மைன்ற மாதிரி அவன் எடுத்துட்டு போயிடுவான். ஆடியன்ஸ் வந்து மொத்தமா அதை வந்து ஒரு ட்ராப் மாதிரி அவங்க தள்ளி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம் நிறைய பேருமே சொல்லியிருப்பாங்க. இதுக்குமே இந்த படம்னு இல்ல, நிறைய படம் அந்த சைடு வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்டிகல் 370 இவரோட ப்ரொடக்ஷன் தான், ஆதித்யதாரோட ப்ரொடக்ஷன் தான் ஆர்டிகல் 370. உரியே கொஞ்சம் அப்படி இப்ப இப்ப பார்க்கும்போது தான் அது எந்த மைண்ட் செட்ல எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா அப்ப பார்க்கும்போது எனக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து இப்ப நம்ம இப்ப மொட்டையா பார்க்கும்போது பாரு எவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுலயுமே வந்து இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் காட்டுற அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க அப்படியே நம்ம நம்ம மோடிஜியை ரெசம்பிள் பண்ற மாதிரி தான் நிறைய இருக்கும். அதுலயுமே அந்த இப்ப இதுல மாதவன் பண்ண மாதிரி அதுல வந்து ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த படத்துலயுமே. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நிறைய. அதோட அந்த பொலிட்டிக்கலா நிறைய இதை அட்டாச் ஆகி தான் இருக்காரு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே. அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே அவர் இந்த மாதிரி தான், இந்த சைட்ல தான் நின்று இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு பேடான இது சொல்றது, பேடான இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லலாமா? இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் கூட சொல்ல முடியாது. இது ரொம்ப அதுக்கு மேல ரொம்ப மோசமா இருக்கு. அதான் பிரெயின் வாஷிங். ஆமா கிட்டத்தட்ட பிரெயின் வாஷ் தான் பண்ணிருக்கானுங்க. இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அதேதான். அதான் சொல்ல வரல. இது வந்து இது ப்ரோ லாபி, அந்த ரைட் விங் லாபியை தான் ஆளு வந்து ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்காப்புல. அது ரைட் விங் லாபிக்கு நம்ம ஊர் ரைட் விங் லாபிக்கு ஒரு இது இருக்குதுல்ல, அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக இது மாற்று மதத்தினரை வந்து எப்படி ஒரு தப்பாவும் இதுவாகவும் அதை வந்து இது பண்றாங்க, லைக் அவங்கள வந்து போர்ட்ரே பண்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கேது. ஸோ இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்கள வந்து லைக் ஒரு ஒரு இதுவா பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகே இவங்க வந்து நம்ம எதிரி அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இது வந்து மாத்திருமோ அப்படி. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஒரு வியூ பாயிண்ட்ல இருக்கிறவங்க வந்து இந்த மூவி வந்து ஒரு கேட்டலிஸ்டா வேலை பார்க்கும். ஆல்ரெடி அவன் வந்து அந்த ஒரு இதுல தான் இருப்பான். இப்போ இவன் வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஆயிருவான். ஓகே இவனுங்கன்னா இப்படிதான் போல, இந்த மதத்தை சேர்ந்தவங்க இப்படிதான் போல, உனங்களுக்கு வேலையே இதுதான் போல அப்படின்ட்டு அந்த நார்மலைசேஷனுக்கு வந்துருவான் அவன். அவங்க மேல அவங்களுக்கு எதிர்க்க நடக்கிற வன்முறையை வந்து நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஊர்ல மைனாரிட்டிக்கு நடக்கிற அந்த மைனாரிட்டி ரிலீஜியனுக்கு இங்க நடக்கிற நார்மலைசேஷன் இது வயலன்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு இதுவா தான் பார்க்கப்படுது. இவனுங்கன்னா இப்படிதான் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான படங்கள் வந்து அதை இன்னுமே வந்து டீஹியூமனைஸ் பண்ணிடும், டீஹியூமன் ஆக்கிரும். என்ன சொல்றது, நான் இன்னும் ஒரு இந்த மெஜாரிட்டியா இருக்கிற ஆடியன்ஸ், அதுதான் வந்து என்னுடைய ஒரு இதுவாவே இருந்தது அப்போ வரைக்குமே. இது சொல்ற மாதிரி இதுல துரந்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் வந்ததுல ஃபர்ஸ்ட் பார்ட்டே எனக்கு வந்து செகண்ட் பார்ட்ல எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா அதுல ரொம்பவுமே வந்து மோடிக்காகவே ப்ரீச் பண்ண மாதிரியே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஒரு மணி நேரத்துக்கு மேல முழுக்க இந்த மோடி கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் இது சுத்தியே நவர்ற மாதிரியே கொண்டு போயிட்டாருங்க. அதேதான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அதுக்கான சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீனே எனக்கு வந்து முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த ஹிந்துஸ் ஆர் கவர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பான். அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து இவங்களை ட்ரிகர் பண்ணும்.
அதெல்லாம் ஆமா, அதெல்லாம் ஹூக் தானே. ஆமா. இப்ப அது வந்து எப்படின்னா, இவன் வந்து எனிமின்ற மாரி ஸ்ட்ரெய்ட்டா சொல்லல. கிட்டத்தட்ட அவன ட்ரிகர் பண்ணி இவன் தான் நம்ம எனிமின்ற மாரி போர்ட்ரே பண்ணிட்டானுங்க. முடிச்சு விட்டானுங்க. கரெக்ட் கிட்டத்தட்ட கரெக்ட். இப்ப அதே ஆள வந்து செகண்ட் பார்ட்ல என்ன பண்ணானுங்க, கிட்டத்தட்ட வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி அவன சொல்ல வைக்கிற மாரி போர்ட்ரே பண்ணிருக்கானுங்க செகண்ட் பார்ட்ல கரெக்ட் பாக்குறப்ப. கரெக்ட். இதேதான் அந்த வந்து இடத்துல இப்போ இந்த இதுதான் வந்து இப்போ நடக்கிற இதுவுமே ஒரு கடவுளின் சாண்டிங்கை வந்து சொல்ல வைக்கிறதுமே சரி ஆமா நம்ம பார்ப்போம். அவ்வளோ ஆமா, இல்ல லைக் நம்ம பார்ப்போம். அவ்வளோ அது வந்து நான் சொல்லணுன்ட்டு விரும்பல நானு. அது ஒரு ரிலீஜியஸ் இதுவாயிரும்ன்ட்டு ஜெய் அப்படின்ற மாரி அந்த வார்த்தைய வந்து எல்லாருமே ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்ல வைப்பாங்க. இந்த பர்ட்டிகுலர் ஒரு இந்த மாப். அதுதான் வந்து அதாவது நான் இத எதுக்கு சொல்றேன்னா, எந்த இதுதான் வந்து லைக் தொடக்கப்புள்ளி. இந்த பாரத் மாதா கி ஜெய் அப்படின்றத தொடக்கப்புள்ளி. இவனுங்க பண்றது. ஆமா ஆமா இது எனக்கு அடுத்து எல்லாரையுமே இல்ல வந்து இவர இது சொல்றா, அத சொல்றா, இவ எங்க எங்க சாமிக்கு இது கோஷத்த சொல்றா அப்படின்ட்டு மாத்துறது. இப்ப இவர பாத்தீங்கன்னா அந்த அஜய் சன்யாலா அந்த கேரக்டர் பேரு. இப்ப அந்த கேரக்டர் வந்து எனக்கு ஏன் அதுல வந்து மாதவன் கேரக்டரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. மேக்சிமம் பேசுறது பண்றது கேரக்டர் டிசைன் ஓகே, பட் ஆனா வந்து அது சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, இருக்கிறதுலயே இந்தியாலே டாப் மோஸ்ட் இந்த இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு ஆளுன்ற மாதிரி தானே அதை காட்டியிருக்காங்க. அவர் வந்து இன்டெலிஜென்ஸ் அவரு. டாப் சீஃப் இன்டெலிஜென்ஸ் தானே அவரு. இப்ப அப்படி இருக்க ஒரு ஆள் வந்து திடீர்னு வந்து அவன் அவன் என்ன பண்றானோ அதுக்கு ஈக்குவலா நானும் பண்ணுன்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கானுங்க. அஜய் சன்னல் கேரக்டர் வந்து இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு தேவையில்லாத மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலா. அது ஏன் சொல்றேன்னா, இந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராபகண்டாவா தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தே இருந்தது. நல்லா அத விஷயம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அவர் எதை மீன் புரியுது பண்றாரு. புரியுது. ஆனா அவர்தான் முக்கியமே படத்துக்கு. ஆனா அது வந்து எப்படி சொல்றது, அந்த கேரக்டர் வந்து இல்லனாலுமே அந்த grip நமக்கு அங்க இருந்திருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தாலே. நம்மளுக்கு என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன இது தானே. ஆனா என்னன்னா, இவன் அந்த கேரக்டர் வந்து இந்த பொலிட்டிக்கல் gripஓட இல்லாம ஒரு ஒரு ஓப்பன் மைண்டடா விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு ஓப்பன் மைண்டடா எப்படி சொல்றது, உனக்கு அது தேவையான மிஷனை முடிக்கணும் அவ்வளவுதான். அதான் அதான் அவ்வளவுதான்ற அதான் மாதிரி புரியுது புரியுது. அந்த மாதிரி இருந்தா நல்ல படமாவே வந்திருக்கும். இது வந்து என்ன ஆனா அந்த அதான் இந்த இன்டென்ஷன் வந்து இந்த படத்தோட இன்டென்ஷன் அது கிடையாதுங்களா? புரியுதுங்களா? அதனால வந்து இந்த படம் என்ன சொல்றது, அந்த அஜய் சன்யால்ன்ற கேரக்டர பார்த்து இவனுங்க வந்து கைத்தட்டி சிரிக்கணும். லைக் ஐ மீன் கைத்தட்டி சிரிக்கணும் இன் த சென்ஸ் செலப்ரேட் பண்ணணும். நான் எத சொல்றேன், அந்த ஹைஜாக்கர வந்து இவனுங்க இது பண்ணி பாரத் மாதா கி ஜெய் சொல்ல வைப்பாங்கல்ல. அதெல்லாம் வந்து அந்த கேரக்டரோடைய பீக்கு. லைக் அதுதான் வந்து என்ன சொல்றது, இந்த படத்தோடைய மேக்கர் இவரு ஆதித்யா தருமே அத நெனச்சு தான் அத எழுதியிருப்பாரு. ஐயா இது கண்டிப்பா. இன்னொன்னுமே நான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இது ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். உண்மையா ம். நீங்க இதுல இவர் வந்து இந்த இப்படி ட்ரிகர் பண்ணி தான் எமோஷன் வரணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா செகண்ட் பார்ட்லயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இவர் கூட ஒருத்தர் அந்த தூத் சோடான்னு ஒரு கடை வச்சிருந்தாரு. ஆலம் தூத் சோடான்னு ஒருத்தர் ஓனர். ஆமா, 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 ஆமா. இப்ப அவரோட டெத் எவ்வளவு முக்கியமான டெத்துன்றது அந்த இடத்துல அந்த பிளாட்லயே உங்களுக்கு வந்து முடிவாயிடுச்சு. புரியுதுங்களா? அவர் எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் அவருக்கு பேக் ஸ்டோரி கூட கிடையாது. கரெக்ட்டுங்களா? மொட்டையா பேக் ஸ்டோரி சொல்லல. ஆமா சொல்லல. அவர் நான் டைம் வரும்போது சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சொல்றேன்னாரு. அவரு போயிட்டாரு பாவம். ஆமா. இப்ப அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு கிரிப்ப கொடுக்க முடிஞ்ச ஆளால இது இது இப்படி இது இந்த சைடே போகாம கூட இன்னும் நல்லா கிரிப்பாவே கொடுத்துருக்கலாம்ல படத்தை. கரெக்ட் தான். கரெக்ட். இப்படி ஏன்னா அந்த இடத்துல யாருமே அந்த கேரக்டரை நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற ஒரு கேரக்டரா தான் நம்ம பார்த்திருப்போம். அந்த கேரக்டருக்கு நமக்கு ஒரு சிம்பத்தியே வந்திருக்காது. புரியுதுங்களா? அந்த இத்தனைக்கும் அந்த கேரக்டருக்கு கேரக்டர் புரியல. நீங்க யார சொல்றீங்க? இவர தான சொல்றீங்க? அந்த அஜய் ஆலம் சன்யால் தூத் தானே? அஜய் ஆலம். சன்யால் ஓகே. ஆலம். ஆலம் தூத் சோடா வச்சிருந்தார்ல அவரை சொல்றேன். ஓகே. அவரு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருவாரு. ஹம்சாவை கேரி ஆன் பண்ணிட்டு எல்லா இடத்துலயுமே வருவாரு. இந்த ரைட் இந்த இந்த ஆமா. பார்த்து சூஸ் பண்ணு அப்படி இப்படின்னு. ஆமா. அப்படி இருக்கிறப்ப இவரு இவருக்கான சிம்பத்தி நம்மளுக்கு செகண்ட் பார்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்டோரியில அவருக்கான பிளாட் இருந்தது. அவர் எவ்வளவு ஆமா. முக்கியமான ஆளு. அதுவும் இல்லாம அந்த செகண்டே எதுவும் யோசிக்காம ஆளு மூஞ்சில ஒரு 2, 3 கீறல் விட்டு டக்குன்னு போயிட்டு அவர் தான் பண்ணன்ற மாதிரி ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாரு டக்குன்னு. ஆமா. அதெல்லாம் ஏன்னா டக்குன்னு ஏன்னா அந்த இடத்துல வந்து ஹம்சாவை இது பண்ண முடியாது. ஏன்னா ஆமா ஹம்சா ஏன்னா வந்து முக்கியமான லைக் ஆளு. அவன் மிஷன்ல ரொம்ப ஒரு வே ஹேடா போயிட்டான் அவன். ஆமா இப்ப இவரு இல்லைன்னா கூட அவனால முடிக்க முடியும் அந்த விஷயத்த. கரெக்ட்.
அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் grip இல்லாம நான் இந்த மூவி பிளாட்டுக்கு ஏற்ற grip கொடுக்காம இவர் ஃபுல் ஃபோக்கஸ்டா இந்த செகண்ட் பார்ட்ல, முக்கியமா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காகவே மொத்தமா இவர் என்ன கேம்பெயினிங் பண்ணல, அவ்வளவுதான். மீதி எல்லாமே பண்ணிட்டாரு ஆளு, மொத்தமாவே குத்துட்டாரு. அதாவது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல ரைட்டிங்கு, நல்லா இருந்த ஒரு விஷயத்த தூக்கி டக்குன்னு எவனோ குப்பையில தூக்கி போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது எனக்கு பாக்குறப்ப. தூக்கி குப்பையில தூக்கி போட்டு கொளுத்துங்கடாதா அப்படின்ற மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. நல்ல விஷயம் இருந்தது. ஏகப்பட்ட விஷயம் உண்மையா சொல்லணும்னா, இந்த பிளாட்லாம் இல்லைன்னா படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளவு கிரிட்டிசைசேஷன்லாம் வந்திருக்காது. ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கோம் நம்ம இந்தியன் சினிமால. புரியுது புரியுது புரியுது. ஏன்னா இவ்வளோ ஒரு ராவா ஒரு கேங்ஸ்டர் படத்தை அவனும் பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா ஆக்சுவலா ஒரு கேங்ஸ்டரோ யாரோ ஒரு ரவுடியோ நடு ரோட்ல இறங்கி வெட்டுறான் அப்படின்னா நம்மளால மூஞ்சி கொடுத்த போக பார்க்க முடியாது. ரொம்ப கொடூரமா அந்த ரூத்னஸ் வந்து காட்டியிருக்க மாட்டாங்க நிறைய படத்துல. கேங்ஸ்டர்னா ஒரு 4-5 பிஜிஎம் போடுவாரு, ஒரு 4 பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுவாரு, ஜாலியா மஜாவா அட்டி விடுவாரு, இப்படி ஏதாவது காட்டியிருப்பாங்க. மற்றபடி வேற எதுவும் காட்டல. அதாவது அந்த சைடு சொல்றேன், நம்ம சைடு இருக்காதுங்க. நம்ம சைடுலாம் காட்டிட்டானுங்க ஓரளவுக்கு. மோஸ்டா நம்ம ஆளுங்க வந்து படத்துல வந்து எப்படி ரூட்டட் வழியுமே எல்லாத்தையுமே ஓரளவு காட்டியிருப்பானுங்க. ரொம்ப மொக்கையான படமாவே இருந்தாலுமே சரி, ஒரு சில இடத்துல வந்து கேங்ஸ்டர் பிளாட்டை வந்து கொஞ்சம் காட்டியிருப்பானுங்க இந்த இடத்துல. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து புதுசு. ஒரு கேங்ஸ்டரோ ஸ்பை யூனிவர்ஸோ அதெல்லாமே அவங்களுக்கு புதுசுனா அதை மீன் பண்ணல. அந்த பிளாட், இந்த லெவல் ஆஃப் மேக்கிங், இந்த மெத்தடு, இதெல்லாம் புதுசு. இது இப்படி வந்து ஆரம்பத்திலே இது வந்து அழிச்சிட்டாங்களே, கருலே கலைச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. நல்லா மேக்கிங், சொல்லப்போனா மேக்கிங்லாம் பார்த்தா நமக்கே பிரமிப்பா இருக்கும். ஒரு மாதிரி எப்படி எடுத்திருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி. ஸ்டாண்டர்டு பயங்கரமா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா வச்சு தகலைஃப்ல சொல்லுவாப்புல நாசரு. அதேதான் அதேதாங்க அதேதான். என்ன கூட்டு பொரியல் வடை பாயசம் வைப்பான், சைட்ல ஏதோ தடை விட்டுருவான். தடைய விட்டு ஓடிவிட்டான், அவ்வளவுதான். என்னத்தையோ அந்த போட்டாண்டின்னு மாதிரி ஓடிவிட்டான். எனக்கு அதே தாங்க தோணுச்சு. ஐயா எனக்கெல்லாம் சீரியஸாக தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆளு, இந்த மாதிரி ஒரு திறமை மேக்கிங் இருக்கிற ஆளு நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊர் கதையை எடுத்தா என்ன மாதிரி ஒரு இதுவா இருக்கும். நம்ம ஆளுங்களே நிறைய மீன் போட்டாங்க பொலிட்டிக்கலா. அதான் லைஃப் தொலைச்சியாடா அப்படின்னு போட்டானுங்க. இதுக்காக வந்து இதுக்கு அப்போசிஷன் பார்ட்டிக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படின்லாம் நினைச்சுப்பானுங்க அவனுங்க. ஆமா, கரெக்டு தான். ஆமா, ஏன்னா இல்ல ஏன்னா இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் இருக்குல்ல, நான் ஒரு 2-3 பேர் வீடியோலாம் பார்த்தேன். இது வந்து அதாவது ஆதித்யாதர் வந்து எவ்வளோ உண்மைக்கு நிகராக கேரக்டர்ஸை காமிச்சிருக்காருன்ற பேரில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவங்க அந்த கிரியேட்டர் பற்றி நான் மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. லைக் அவங்க வந்து ஃபேமஸான ஒரு ஆள் தான். அவங்க வந்து அந்த இந்த இதெல்லாம் பற்றி சொல்லியிருந்தாங்க. அது அத்திக் அகமது, ஒரு மேஜர் இக்பால், ரஹ்மான் தக்கேத்து, உசேர் பலோச், அவங்க அட்ராசிட்டி, ஊட்டி எல்லாமே பேசியிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே லைக் இவங்கன்னு இல்லை, எல்லாருமே இதே டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த எக்கோ சேம்பர் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்தந்த ஆள்லாம் இருந்தாங்க, இவ்வளோ ரூத்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்றத மட்டும் சொல்கிறாங்களே தவிர, அது வந்து உண்மைதானா அப்படின்றத இவனுங்க பேசவே மாட்டேங்கிறானுங்க. ஆதித்யா தர் படத்தில் காட்டின பொய்யே தான் இவனுங்க வந்து கொஞ்சம் ட்வீக் பண்ணி சொல்லிட்டு இருக்கானுங்க, அவ்வளோதான். அவர் படத்தில் என்ன காமிச்சாரோ அதையே கொஞ்சம் ட்வீக் பண்ணி பேசுகிறாங்களே தவிர ஆக்சுவல் ஃபேக்டை எடுத்து எவனுமே பேச மாட்டேங்கிறான். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அத்தீக் அகமதுலாம் வந்து உண்மையான ஒரு கிரிமினல் தான், அவர் கன்விக்டட் கிரிமினல் அவர். ஆனால் அவரை பற்றி ஏன் இந்த ஃபேக்டெல்லாம் எடுத்து நீங்கள் இது பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் ஒரு இதுவாக இருந்தது. இப்போது மேஜர் இக்பால் வந்து 2016 செத்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் 2016 இவர் இந்த ஸ்பை வந்து கொன்னதாக தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையாக என்ன, 2011 அவர் இறந்துட்டாரு, ரைட்டுங்களா? அவர் வந்து இந்த யூஎஸ் ட்ரோன் அட்டாக்ல இறந்துட்டாரு. இப்போது இதெல்லாம் வந்து இவனுங்க ஏன் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பழமொழி இருக்கும் பார்த்தீங்களா, பொய்யவே வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது உண்மைன்ட்டு அது வந்து இதுவாயிரும், அந்த பொய்யே வந்து உண்மையாக மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊரில். அது கரெக்டாக எனக்கு தெரில. அது இங்கே நடக்கிறது அதுதான். இந்த பொலிட்டிக்கல் இந்த சைக்காலஜி ஃப்ரேம் ஒர்க்கு இந்த ஃபேக் நியூஸை வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே இந்த கண்டென்ட் கிரியேட்டரு, இந்த மீடியா ஹவுசஸ் எல்லாம் வச்சு அப்படியே இந்த ஒரே பொய்யையே வந்து அப்படியே எல்லாரும் சொல்ல அதுவே உண்மையாக மாறிடுது. மக்கள் அதை வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் இந்த மாதிரியான படத்துக்கு வந்து மெயின் கோலுமே கூட. அப்படிதான் வந்து
அப்படிதான் நான் பார்க்குறேன். எனக்கு இருக்கிற ஒரு இது தெளிவு வச்சு நான் அதான் பார்க்குறேன். ஓகே, சோஷியல் மீடியாலயும் சரி, லெகசி மீடியாஸ்லயுமே சரி, இந்த படத்த சப்போர்ட் பண்ணி இது பண்றவங்க எல்லாருமே ஒரு ஒரு சில டெம்ப்ளேட்ட தான் ஃபாலோ பண்றாங்க. அத நீங்க பார்த்திருந்தாலே தெரியும். ஏன்னா அது இத வந்து ஏன்னா வந்து இந்த படத்த வந்து ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய படம். இத பத்தி தப்பா பேசுனா வந்து ஆன்டி நேஷனலு அப்படின்ட்டு. ஆன்டி இண்டியன்றாங்க. அதாவது ஆன்டி இண்டியன்றாய்ங்க. அதாவது சாதாரண பொதுமக்கள்லேருந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸுமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ், இம்பார்ட்டன்ட் பர்சனுமே இத தான் சொல்றாய்ங்க. என்னன்ட்டு அச்சு பிசுறாம ஒரே இதுதான். ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய திரைப்படம் அப்டின்ட்டு. அது ஆனா முக்கியமான இது என்னன்னா, இந்தியனா இல்ல ரைட் விங் இந்தியனா அப்டின்றது தான் மேட்ரு இங்க. இதுல இவரு ரித்திக் ரோஷனே ஒண்ணு போட்டிருந்தார் பாத்தீங்களா, துரந்தர் 1க்கு. அது தெரியலைங்களே. ரித்திக் ரோஷன் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாப்புல. அதாவது எனக்கு படம் பிடிச்சிருக்கு, அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் ப்ராபகண்டான்ற மாதிரி போட்டிருப்பாப்புல. ம், ம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கே போட்டாரு ஆளு. ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கே ஆளு சுதார்ப்பா போட்டாரு. போட்டதுக்கு புரியுது, இவனுங்க புரியுது. போட்டிருந்தானுங்க. இவனுங்க போட்டிருந்தானுங்க. அப்ப நம்மளுக்கு ட்ரெண்ட் அதானே. டே ஒன் ஸ்பை இன் பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம ஆளுங்க போட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஆ. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. அதுக்கு வந்து நம்ம ரித்திக் ரோஷனுக்கு வந்து போட்டிருந்தாங்க. அதாவது ஃபெயில்டு ஸ்பை ஃபெயில்டு ஸ்பை ஆஃப் பாகிஸ்தான்ற மாரி அவர போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம ஆளு வந்து ரித்திக் ரோஷன் வந்து பாகிஸ்தானோட ஸ்பையி. அதனால வந்து ஸ்பையி. இவரு ஆ. அ அத வந்து இவரு அந்த அந்த பீக்குக்கு போக முடியாம இவரு வந்து இப்படி போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாரி போட்டாங்க. போட்டு இவர் வந்து ஆன்டி இண்டியன் அந்த மாரிலாம் நெறைய கிரிட்டிசைஸ் பண்ணானுங்க. நெறைய பேர் போட்டானுங்க. இப்படிதான் படம் வந்து பார்ட் 2 மாரியான ஒரு படம் எடுத்துட்டு இந்த படம் உனக்கு குப்பையா தான் தெரியும் அப்படின்ற மாரிலாம் கிண்டல் பண்ணது. சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம்லாம் கொண்டு வந்தானுங்க. இதெல்லாம் வந்து இவனுங்க எப்படின்னா இந்த படத்தை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நம்ம அக்யூஸ் பண்றோம்ல. நம்ம இந்த படத்துல இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. இல்ல, இல்ல. ஐயா எனக்கெல்லாம் வந்து இப்போ ஒரே தாட் தான். இப்போ இதுவே வந்து ரித்திக் ரோஷனா இருந்ததுனால பரவால்ல. இதே வேற ஏதாச்சும் கான்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க. நெனச்சு பாருங்க. என்ன ஐயா எதுவும் சொல்லியிருக்க ஆயிருக்குன்ட்டு. மாட்டானுங்க. நீங்க வேற. இப்ப சல்மான் அது கானும் ஷாருக் கானா பேசியிருந்தாக்க ஒரு ரொம்ப அந்த 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 விங்லே ரொம்ப ரூட்டடா இருக்காங்கல்ல, ஆ. ரைட் விங்லே. அவனுங்க மட்டும்தான் வாய் திறந்திருப்பானுங்க. மீதி இந்த மாதிரி ரித்திக் ரோஷன் நடிச்ச அளவுக்குலாம் வாய் திறந்திருக்க மாட்டானுங்க. இவங்களுக்கு பொறுத்தவரையும் இந்த இந்த கஷ்டப்படுற அந்த 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 ஆளுங்களை பார்த்தாதான் இவங்களுக்கு அடிக்கணும்னு தோணும், மிதிக்கணும்னு தோணும். மத்தபடிலாம் டாமினேட் எடுத்தவங்க இப்ப போயிட்டு எ ஷாருக் கானுக்கு அகேன்ஸ்டா தான் பேச சொன்னா பேச முடியாது அவங்களால. என்ன பேசுவாங்க பட்சம் ஸ்மோக் பண்ணுவோம் ரைட்டு, ரைட்டு. அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இல்ல, இல்ல. அதான் சொல்ல வரேன். ஆனா, இவரு சொன்னதுக்கு வேற யாராவது அதர் ரிலிஜன்ல இல்ல இவங்க தாக்குற அந்த ரிலிஜன்லேருந்து பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். அதான் சுத்தி வளைச்சலாம் தேவையில்ல. எதுக்கு சுத்தி வளைச்சலாம்? ஒரு இந்து பேசுனதுக்கு பதிலா, ஒரு முஸ்லீம் ஒரு கிரிட்டிக் குடுத்துருந்தாருன்னா நெனச்சு பாருங்க நெலமைய. ஆமா. அது ஒண்ணு இருக்கு. அதேதான். ஒண்ணும் இல்ல. அங்க அதுதான் சிம்பிளா அதேதான். பாலிவுட்ல பீஃப் ஈட்டர்ஸ்னு ஒரு கேங்க பிரிச்சு வச்சிருக்கானுங்க. நம்பாளுங்க பாலிவுட் இண்டஸ்ட்ரியில தெரியுமா? ம், ம். இந்த பாலிவுட் தெரியாது. இண்டஸ்ட்ரியில இந்த இந்த கபூர்லயே இப்ப இந்த கபூர் ஃபேமிலி இருக்காங்களே, இந்த ரிஷி கபூர், இவங்க ரன்பீர் கபூர், அப்புறம் இந்த கபூர்ல கொஞ்சம் 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 பேர் இருக்காங்க. இந்த ரன்பீர் கபூர் அவங்களோட ஃபேமிலி குரூப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த பீஃப் ஈட்டர்ஸ் போல. இதான் தெரியுமே உங்களுக்கு, ராமாயணத்துக்கு தான் ரன்பீரை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்களே. பீஃப் ஈட்டர் எப்படி நீ வந்து ஆ ஓகே, 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 ஓகே. ரைட்டு. அப்பதான் புரியுது எனக்கு. அதான் அந்த ம். ராமாயணத்துக்கு எதுக்கு ரன்பீர் கபூர வந்து நடிக்க வைக்கிறாய்ங்க. அவரே வந்து இப்போ இது பீஃப் ஈட்டரு ஆ அப்படி இப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருந்தாய்ங்க. ஓகே, இந்த ஓகே. மாதிரி வந்து புரியுது, ஒரு புரியுது. ப்ராபகண்டாவுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி இது ஒரு ப்ராபகண்டா அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஆளோ ரன்பீர் கபூரோ இல்ல அது அவங்க சரௌண்டிங் யாரோ எவனோ வாய் திறந்துருந்தாங்கன்னா சொல்ல முடியாது. பெட்ரோல் குண்டே வீசியிருப்பானுங்க வீட்டுக்கு. ஆமா இவன் அங்க வந்து இது பண்றான், அங்க அது பண்றான் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பண்ணி விட்டுருப்பானுங்க. ஏற்கனவே வந்து அது பெரிய அதுவும் இந்த ப்ராக்ரஸ். மாரி படம் ஆமா ஆமா. சொல்லுங்க இ சொல்லுங்க. இந்த மாரி படம்லாம் வந்து இருக்கு இது வரதுனால, இதெல்லாம் வந்து ம். ஒரு கேட்டலிஸ்ட் தான். சும்மா வந்து பேர் என்ன வயலன்ஸுக்கு சப்போர்ட்டா தான் இது பண்ணும். ஏன்னா இவனுங்க ஆ, வந்து ஓகே இவனுங்கள அடிக்கிறதுல தப்பில்ல. அதாவது முஸ்லீம் அடிக்கிறதுல தப்பு இல்லன்ட்டு இறங்கிறாய்ங்க இவனுங்க. ஆமா. அவங்க அவங்க ஏற்கனவே அது தப்பு இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கானுங்க. இது அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இவங்க நம்ம நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரோட பீரியட்ல தான், ரூலிங் பீரியட்ல தான் அந்த 75th இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்த ஒரு லேடியை ரேப் பண்ணதுக்காக வந்து ஒரு 4 பேரை ரிலீஸ் பண்ணானுங்களே. காஷ்மீரா இங்கேயோ ஞாபகம் இருக்குங்களா அந்த ம். விஷயம்? இல்லங்க எனக்கு ஞாபகம் இல்ல அது. இல்ல ரொம்ப நாளா வந்து ஜெயில்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காங்கல்ல. இது வந்து 2000. ஆமா, ஆமா. அது அது ம். காமனா ஆமா அது காமன் ப்ரொசீஜர் அது. அது அது அந்த இது பேர் என்ன? ஒழுங்கு நடவடிக்கை அது சம்மந்தமா சில பேர வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்பலாம் விடுவாங்களா? அந்த யாரெல்லாம் மாதிரி. ஜெயில்ல கொஞ்சம் ஆ வெல் பிஹேவ்டா இருக்காங்களோ ஆ.
அதுல வந்து யாரை விட்டுருக்காங்கன்னா, ஒரு 4-5 பேரை கொன்னு ஒரு லேடி பிரெக்னெண்டா இருக்கும்போது ரேப் பண்ண ஒரு 4-5 பேர் அவங்கள வந்து வெளியே விட்டுருக்கானுங்க. அப்பெல்லாம் வந்து எதுவுமே பேசல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஓப்பன் அப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்பவே நிறைய பேர் நீங்க பேசுனாங்க. இல்ல அதான் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க ஆன்டி ஆன்டி இந்தியன் ஆயிருவீங்க, ஆன்டி நேஷனல். ஆமா, இவங்க அவரோட நீங்க வந்து ப்ரோ பாகிஸ்தான் லாபி ஆயிருவீங்க நீங்க அடுத்து. அந்த அந்த மாதிரி வந்து அந்த 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 பொண்ணுக்கு கிடைக்கிற நியாயமான ஜஸ்டிஸை கூட வந்து அவங்க கேட்க முடியல. திரும்ப ரீஹியரிங் நடத்துறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடத்தல. அவங்க என்ன பண்ணானுங்க, பூ போட்டு வரவேற்றானுங்க. அதை கூட கிரிட்டிசைஸ் பண்ண முடியல. இவங்க என்ன தியாகியாடா இவங்களை போய் பூ போட்டு வரவேற்க. நீங்க உங்களுக்கே தெரியும், நம்ம எம்ஜினா தெரியும். எம்ஜினா ஆமா. வந்து எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்காம எப்படி ஒரு ஆளை தப்பிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்க தாட்ஸ் கரெக்ட். என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வாரத்திலே முடிச்சுட்டு போயிடாப்ல ஆளு, முடிஞ்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவரை நீங்க எந்த அவ்வளவுதான். குரூப்லயும் சேர்க்க முடியாது, சரிங்களா? அவர் வந்து இந்த விஷயத்த பத்தி ஆமா. பேசியிருக்காரு, சரிங்களா? இது எந்த நார்த் இந்தியனுக்கு கண்ணுக்கு பட்டுச்சோ தெரியல, அவனுங்க பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் பூரா அந்த ஆளை பிடிச்சி கடிச்சு வச்சானுங்க. அதை ஒருத்தன் ட்வீட் பண்ணா அவனை போட்டு கடிக்கிறானுங்க. இது நம்பூர்காரங்களை ரைட்டிஸ்ட் இருப்பானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் வந்து பேஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு மதன் கௌரியை வந்து இப்படி திட்டுறானுங்களேன்னு சொல்லிட்டு அதை ட்வீட் பண்ணவங்கள திரும்ப நம்பாளுங்க போட்டு திட்டிட்டு இருக்கானுங்க. இது என்னடா இது, ஐயோ. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது தானடா அவரை வெளியே விடுறாங்க அப்படின்றாங்க. ஏதோ அவன் ஏதோ பிட் பாக்கெட் கேஸ், வீடு பின்கேட்டை உடச்சிட்டு ஜவுளி நகையை எடுத்துட்டு போனான், அந்த மாதிரி அவனே விட்டானா பரவாயில்ல. இவன் கொலை பண்ணி ரேப் கேஸ்ல உள்ளது இருக்கான். இவனை ஏதோ தியாகி மாதிரி வந்து அதுவும் பூத்தூவி வரவர்த்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டா இருக்கும், இருக்கிறதுலே கொஸ்டா தான். பூத்தூவி லட்டு கொடுத்து ஸ்வீட்டு கொடுத்து, இப்ப அந்த அந்த பொண்ணுக்கு அது என்ன எப்படி இருக்கும் அந்த விஷயம் கேக்குறப்ப. தான் அது விக்டிம்க்கு அது எப்படி இருந்திருக்கும் அது. அதாவது ஆமா, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதெல்லாம் அதெல்லாம் நியூஸ்ல போட்டு பப்ளிஷ் பண்ணி அதை பெரிய கிராண்டா செலிப்ரேட் பண்ணி அதெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இதுல ஐயா நீங்க வந்து இது பார்த்துருக்கணும். அந்த வெப் சீரிஸ் பேர் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் அது ஃபுல்லா பார்த்துட்டேங்க. சாக்ரெட் கேம்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. அதுல அனுராக் கஷ்யப் ஏன் வந்து நார்த் இந்தியா தூக்கி போட்டுட்டு இங்க வந்தாருன்றதுக்கான பெஸ்ட் உதாரணம் வந்து சாக்ரெட் கேம்ஸ் தான், சரிங்களா? ம். சாக்ரெட் கேம்ஸ் மாதிரி ஒரு வெப் சீரிஸ் வந்து நம்ம இந்தியால திரும்ப வரவே முடியாது. அப்படி ஒரு வெப் சீரிஸ் அது. நாவலா ரைட் பண்ணி நம்ம இங்க பொலிட்டிக்கலா நம்ம எப்படி பண்றது வச்சு, புரியுதுங்களா? நம்ம பொலிட்டிக்கலா நம்ம எப்படி இருக்கோம், ஒரு மதத்தை வச்சு ஒருத்தன் பாலிடிக்ஸ் பண்றான், அவன் சைடு நம்ம எப்படி பயாஸ்டஸ் ஆயிரும் அப்படின்றதெல்லாம் ஆளு பச்சையா. இது வந்து பிஜேபின்னு மட்டும் கிடையாது, காங்கிரஸ் காரங்களும் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு ஒரு ரிலீஜனை வச்சு நிறைய பேர் ஓட்டு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் ம். அந்த மாதிரி ஓட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து இவங்க ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது, 2 பேரும், சரிங்களா? கரெக்ட் தான். ஏன்னா இவங்க 2 பேர் மேலுமே தப்பு இருக்கு. 2 பேருமே ஒரு மாரிகமான ஆளுங்க தான். இதுலயே போட்டிருப்பாங்க, இந்த வெப் சீரிஸ்லயே போட்டிருந்தாங்க. இவர் வந்து யாரு சம்பாதிச்சார்ல, இப்ப இவங்களா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க பீரியட்ல பெரிய பெரிய தப்புலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு காங்கிரஸ்ல வந்து பெரிய பண்ண பெரிய தப்புனா நம்ம ஈழம் பிரச்சனை அது சொல்லலாம். அந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போலாம். அந்த எப்படி சொல்றது, ஏன் ஒரு சேயிங் கூட இருக்குமே, இந்த அந்த கவர்மெண்ட்டே அந்த நாட்டு மக்களை சாப்பிட ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ்ல ஏதோ ஒன்று வரும், சரி விடுங்க. இப்ப வந்து காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒண்ணு இந்த ஹிந்தி அந்த ப்ராப்ளமு, அப்புறம் இந்த தமிழ் ஈழம் ப்ராப்ளமு, இந்த மாதிரி வந்து அவங்க கிட்டயும் பிரச்சனை இருக்கு, இவங்க கிட்டயும் பிரச்சனை இருக்கு. அதை பத்தி அந்த சாக்கர் கேம்ஸ் வந்து எப்படி இவங்க வந்து இதை டூலா யூஸ் பண்றாங்க, ஒரு பின்னாடி இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இதுக்கு பின்னாடி வேலை பார்க்கறானுங்க, என்ன பண்றானுங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருப்பாரு. அதுல வந்து புரியுது. நீங்க அந்த அந்த எபிசோட ஒரு ஒரு எபிசோடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்திலே இது தெரிஞ்சிடும், இவர் இறந்துருவாரு, மெயின் ஆள் வந்து இறந்துருவாரு, அதுக்கப்புறம் வந்து அவரோட பேக் ஸ்டோரியில தான் இது போகும் அப்படின்ற மாதிரி. ஆனா இது பாக்குறதுக்கு ஒரு ஒரு இதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னாடி இது இப்படி இருக்கு, இதுக்கு பின்னாடி இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலா அங்க வந்து டிமானிட்டைசேஷன் அதை பத்தி ஒரு மாதிரி இந்த கள்ள நோட்டு அடிக்கிறாங்கல்ல, பிரிண்ட் அடிக்கிறாங்கல்ல, இந்த அந்த பழைய நோட்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதை பத்தியும் ஒரு சில பிளாட்லாம் வரும் நிறைய இடத்துல. நீங்க பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். சாக்ரெட் கேம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பிரிட்டிஷனுக்காக நிறைய பேர் பார்த்துருப்பானுங்க இந்தியன் சினிமால. அது மெயினா வந்து நியூடிட்டியை வந்து ஃபர்ஸ்ட். ஆனா அதோட கோர் ஐடியா விட்டு அது வெளியவே போல அந்த இதுல இருந்து. அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்தது. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க பாத்தீங்கன்னாலே துரந்தர், உங்களுக்கு ட்ரெய்லர் கட்ஸ்ல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. பாத்துட்டீங்களா? ஃபுல்லா அந்த ஆக்ஷன் கட்ஸ் இந்த மாதிரியே போயிருக்கும். நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா?
ஆனா செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா புரியுது ஓப்பனிங்கே எப்படி இருக்கும் பாத்தீங்களா? செகண்ட் பார்ட் ட்ரெய்லரு ஓப்பனிங்கே வந்து ஃபர்ஸ்ட் அந்த சீக்வன்ஸே வச்சிருப்பாங்கல்ல, இந்த ஃபர்ஸ்டே வந்து ஹிந்துஸ் ஆர் கவர்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்ட் 2 ட்ரெய்லரே. எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட் 1 பார்ட் 2வே அந்த ஒருவேளை பார்ட் 1ல இருந்த ப்ராபகண்டா யாரையும் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி அப்பயே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆளு பார்ட் 2 வந்து டிராப் பண்ணிட்டு அழகா கிளம்பியிருப்பான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. படம் இந்த மேக்கிங்ல இருக்கு. வர அதெல்லாம் கரெக்டா வந்துரும். இதுக்கு ஓகே அவங்க கிரிட்டிசிசம் வந்துருச்சு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் போட்டிருப்பான். நல்ல என்னதான் இப்போ வரைக்கும் இவ்வளவு பொலிட்டிக்கலி அக்ளைம்டான மூவியா இருந்தாலும் அது 1000 crores பாக்ஸ் ஆஃபீஸ்ல தான் வந்துருச்சு. இல்ல நான் இப்ப சொல்றது இப்ப இதுக்கு கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல அந்த மாதிரி இல்ல, ஸ்ட்ரைட்டாவே இது எடுக்கிறது தப்பு, இப்படி எடுக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அதை வந்து பண்ணி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜுன் ராம்பால் அஜய் சன்யால் கேரக்டர் வந்து எதுக்கு இப்படி எழுதுனீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இருந்ததுன்னா கூட அதை இன்டெரக்டா மீன் பண்ணிருக்காங்கல்ல, அப்பயே கண்டுபிடிச்சிருந்தாங்க கூட இவனுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா அந்த பார்ட்டி மொத்தமா சப்போர்ட் பண்ற மாதிரி எடுக்கணும்ன்ற இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ரொம்ப. ஏன்னா அப்படி பண்ணி எக்ஸ்போர்ட் வர மாதிரி இருக்கும் அப்படி. ஸோ அதான் இது வந்து முழுக்க வந்து இது வந்து பிஜேபியோட கேம்பெயினிங்காக எடுக்கப்பட்ட படமா என் கண்ணுக்கு தென்படுது. நீங்க என்ன சொல்றீங்க? அது என்னதான் வந்து என்ன சொல்றது, ஒத்துக்கலாம், அதான் உண்மை. இது ப்ரோ பிஜேபி ப்ரொப்பகண்டா இல்லை ரைட் விங் ப்ரொப்பகண்டா, அது வந்து எப்படி வேணா சொல்லலாம். அதை அதுக்காகவே வந்து ஆதித்யாதர் ஒரு சூப்பரா ஒரு மஜாவான ஒரு இது எடுத்து கொடுத்துருக்காப்புல நம்மளுக்கு. ஆமா, அடுத்து வந்து மும்பைல வந்து எம்பியா நிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்கு. எல்லாமே ஒரு அடுத்த எம்எல்ஏ சீட்டை ஒரு கன்ஃபார்ம். ஆனா அந்த அவங்க பார்ட்டி வந்து திரும்ப ரூலிங்க்கு வருவாங்களான்றதா கொஞ்சம் சந்தேகம். ஆனா கண்டிப்பா எலெக்ஷன்ல அவர் நிப்பாரு, கண்டிப்பா அது மட்டும் உறுதி. மும்பையா கண்டிப்பா ஒரு கிடைக்கும், மும்பையா இல்ல மகாராஷ்டிரால ஏதோ ஒரு இடமா இல்ல குஜராத்ன்றது நாளடைவுல நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சொல்ல முடியாது, நம்மளால வந்து டெல்லியிலேயே கூட நிறுத்துவாங்க, சொல்ல முடியாது. டப்பு நம்ம கராச்சிலே நிற்பாரு. எங்க கங்கனா அண்ணாவட்டுக்கே எம்எல்ஏ சீட்டு கொடுக்குற ஆளுங்க இவங்க, அதை வச்சே பல போட்டுருக்கானுங்க. இவங்களுக்கு சொல்லணும் நம்ம எல்லாத்துக்குமே புது புது கதையை எடுத்துட்டு வருவாரு. அவர் அடுத்து வந்து அவரு நிக்கிற தொகுதிக்காக கூட படம் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் தனியா. பாஜகவே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற இடத்துல அவர் புது கதையை வச்சு சரியா இது முட்டு கொடுத்துருவாரு. நான் என்னோட ரூலிங் பீரியட்ல தான் அது நல்லா இருக்க போகுதுன்னு அவரே போட்டு. இல்ல இப்போ வந்து ஹீரோ வர்ஷிப்பிங் முடிச்சிருச்சு துரந்தர் 2ல. அடுத்து துரந்தர் 3ல வந்து அவர் கடவுளா காட்டுறது இது பண்ண போறாங்க. இது பேர் என்ன, ரன்வீர் சிங் இல்ல கேளுங்க, ரன்வீர் சிங் வந்து ஆப்கானிஸ்தான்ல இதுவா இருப்பாரு, ஸ்பையா இருப்பாரு. அங்க தாலிபான்கள் இதுக்காக அங்க அந்த தாலிபான், இப்போ பாகிஸ்தான் தாலிபான் அவங்களெல்லாம் மானிட்டர் பண்ற ஸ்பையா இருப்பாரு. அங்க வந்து அவங்க தாலிபான் வந்து ரன்பீரை பிடிச்சிருவாங்க. பிடிச்சோட்டே அங்க வானமே அப்படியே காவி கலர்ல மாறுது. மாறினோட்டே அப்படியே மோடியோட உருவம் தெரியுது பாடத்துல. அவ்வளவுதான். கேட காத்திரம் நைடே பக்திரம் ராஜ்யம் லவடேன பூஜை அப்படின்ட்டு வருது. அதுதான் பீக். அவ்வளவுதான் பீக் இன்டர்வல் கிளைமேக்ஸ். அதுதான் இன்டர்வல் பிளாக். அவ்வளவுதாங்க. துரந்தர் அவரோட டயலாக் தான் மெயின். மோடி துரந்தர் 3ல வருது. இதை வந்து எல்லாரும் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். துரந்தர் 3ல கடவுளாக மாறப் போகிறார் எங்களது பிரதமர், பாரத பிரதமர். திடீர்னு அவர் மண்டையே போட்டா அவர் ஸ்பையா எங்கேயே ஓடிட்டாருன்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பு இருக்கு, கவலைப்படாதீங்க. அவர் ஸ்பையா அமெரிக்காவுக்கு போயிருக்காருன்ற. அவ்வளவுதான். அவருக்கு 7 உசுருங்க. அண்டர்டேக்கர் மாதிரியா? அண்டர்டேக்கரோட பெரிய 7 இல்லைங்க. அவருக்கு வந்து என்ன அவதாரம், 10 அவதாரங்க அவருக்கு. இப்ப அவர் வந்து ரைட். இப்ப வந்து அவர் கலியுகத்துல இருக்காரு. கல்கியே அடுத்து வந்து குதிரையில வருவாரு. ஒரே ஒரு சென்ட் நிலத்துல வானத்துல பூமி வரைக்கும் போயிட்டு அவதாரம் கொடுப்பாரு. அவ்வளவுதான். சவுண்டு கேட்கும், அங்கே காத்திரம் நயனே வக்திரம் அப்படின்னு வரும். சொல்ல முடியாதுங்க. கல்கி 2ல இவரா கூட இருப்பாரு. தீபிகா படுகோன் நைட்ல இருந்து லவடேனா பூஜ்யம் அப்படின்னு வருவாரு. ஐயோ நியாயேன ராஜ்யம் லவடேன பூஜ்யம். அவ்வளவுதான். அவர் அதே வந்து
நம்ம காமெடியா சொல்றதே அவரு ஆதித்யா தர் டெக்னிக்கலா சூப்பரா பண்ணுவாரு. பண்ணி உண்மையா நம்ப வச்சுருவாரு அத. கட்சி ஆளுங்கலாம் பேப்பர் எடுத்து ஆற ஆரம்பிச்சிருவாங்க. சரி அப்படியே ஓகே அப்படியே ட்ரஸ்ட் டாக்ஸ்லாம் முடிச்சுப்போம். இதுதான் வந்து எங்களுடைய துரந்தர் ஒப்பீனியன் டிஸ்கஷன் என்ன வேணா சொல்லலாம். ஸோ துரந்தருக்கு வந்து துரந்தர் 2க்கு வந்து எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு 2.5 to 3 கொடுப்பேன். பியூர்லி பேஸ்ட் ஆன் த டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த மூவி. ப்ரொப்பகெண்டா அப்படின்ட்டு இது இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து 2.5 to 2 ஸ்டார்ஸ் வந்து நான் கம்மியாக தரேன். நீங்கள் எவ்வளோ ஐயா தரீங்க? ஐயா 0 தாங்க. ஏன்னா நம்ம ஃபைன் இதான் அந்த சொன்னல ஸ்டேட்மெண்ட். பேட் ஐடியாலஜி வந்து ரொம்ப மோசமானது. புரியுது. அதோட ஒரு ஓகே நம்ம வந்து ஓகே ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு அது வந்து அது கூட படம் அந்த விஷுவல் இல்லைன்னா கூட பாட்டுக்காகவே வந்து நான் வந்து அந்த மார்க் கொடுப்பேன். அந்த 2.5 அதை கொடுப்பேன். ஏன்னா அந்த சாங்ஸ் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது துரந்தரில், அதனால தான். அவ்வளோதான். இனிமேல் வந்து எபிசோட்ஸ் ரெகுலராக வரும் அப்படின்ட்டு நம்புவோம். கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாவில் வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தது, இல்லை நான் வந்து ஏதாவது இந்த மாதிரி தப்பாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போதோ, இல்லை ஒப்பீனியன்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து எங்கள் 2 பேரோட ஒப்பீனியன்ஸில் இருந்தால் கண்டிப்பாக வந்து கதை பேசும் வாழ்க்கை இன்ஸ்டா தளத்தில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு உரையாடல் இது பண்ணிப்போம், ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் வச்சுப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்பாட்டிஃபை மற்றும் அமேசான் மியூசிக்கில் ரேட்டிங் கொடுங்க. லைக் நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வந்து அவுட் ஆஃப் 5 ரேட்டிங் இது பண்ணோம். அது ரேட்டிங் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். லைக் துரந்தர் 2 இந்த எங்களுடைய ஒப்பீனியன்ஸ் டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இன்னொரு நாளில் இன்னொரு எபிசோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது நான் ஆகாஷ் மற்றும் சுதன். ஐயா நன்றி, வணக்கம். நன்றி. எபிசோடு ஜாயின் செய்ததுக்கு நன்றி. பை.